தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகம் நடத்துகின்ற இந்த மாபெரும் பட்டிமன்ற தோரணத்தில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும், இந்நிகழ்ச்சிக்கு மூல காரணமாய் அமைந்து மாபெரும் பட்டிமண்டபத்திற்கு வழிகோலிய நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ் மொழி பண்பாட்டுக் கழக தலைவர் மு. ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இதை சிறப்பாக நடத்துகின்ற இளையர் குழுக்கும் முதலில் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ரொம்ப நம்ம வேகமா போயிடலாம். தலைப்பு, உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது. உண்மையான அன்பு, அன்பு இல்ல, உண்மையான அன்பு. உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமா அல்லது நட்பா? அப்படின்னா குடும்பத்தினர்கள் நமக்கு உண்மையான அன்பை காட்டுகிறார்களா, அல்லது நம்முடைய நண்பர்கள் உண்மையான அன்பை நமக்கு காட்டுகிறார்களா என்பதுதான் இதனுடைய விரிவாக்கம். ஒரு அருமையான தலைப்பு, எளிமையான தலைப்பு, ஆனால் மிகவும் ஆழமான தலைப்பு. அதுதான் இதுல உள்ள சிறப்பு. இப்போ முதல்ல அன்புன்னு பார்ப்போம். அன்புக்கு விலையே இல்லை. மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு எத்தனையோ பண்பு நலன்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இலக்கியங்கள் சொல்கின்றன, நீதி நூல்கள் சொல்கின்றன, பெரியோர்கள் சொல்கிறார்கள். இப்ப காந்தியடிகளை எடுத்துக்கொண்டால் அவருக்கு எத்தனையோ பண்புகள் இருக்குமா. அதனாலதான் அவர் மகாத்மா என்று பெயர் எடுத்தார். சத்தியம், அகிம்சை, திருடாமை, நாவடக்கம், சமய சமரசம், நித்தியம் உடல் உழைப்பு, அஞ்சாமை, நிலையா பொருள் சேமியாமை, எக்காலும் கீழ்மை எண்ணாமை, சுதேசி என்னும் பத்தினோடு சீலம் ஒன்றாம். இப்படி 11 குணங்கள். அவர் திரிகரணம் பற்றி வாழ்ந்தார். திரிகரணம் என்றால் 3 காலத்திலும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், உடல் உள்ளம் இரண்டும் சேர வாழ்ந்தார். அதனால அவர் மகாத்மா ஆனார் என்று சொல்கிறார்கள். இப்படி 11 குணங்கள் இல்லை என்றாலும் மனுஷனுக்கு ஒரே ஒரு பண்பு மட்டும் இருந்தால் இந்த 11 என்ன, இன்னும் எத்தனையோ குணங்கள் வந்து சேரும் என்பதுதான் நம்முடைய தமிழ் மரபு. அது என்னங்க ஒரே பண்பு? அதுதான் அன்பு. பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அன்பு. அது குரில் நெடில் வித்தியாசம் இருந்தாலும் காதுக்கு இனிமையாக இருக்கிறது. அன்புன்னு சொன்னாலும் நம்ம அன்பும் அப்படிங்கிறோம். அதனால கவிஞர் சொன்னார், பூக்களிலே சிறந்த பூ மல்லிகையா, தாமரையா, மனோரஞ்சிதமா, செந்தாமரையா அல்லது செண்பகமா, எத்தனையோ பூக்கள் இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் வாடாத ஒரு பூ உலகத்தில் இருக்கிறது என்றால் அது அன்பு. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், பண்புடையார் பட்டு உண்டேல் உலகம், பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். உலகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு, பல மில்லியன் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. இன்று வரைக்கும் அந்த பூமி நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது. எதனால் சுழன்று கொண்டு இருக்கிறது தெரியுமா? அன்புடைய மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதால் தான் அது சுழன்று கொண்டு இருக்கிறது. இல்லை என்றால் மண்ணோடு மண்ணாக மண்புக்கு மாய்வது என்று வள்ளுவர் அடித்து சொல்லுகின்றார். அவர் இன்னும் சொல்கின்றார், அன்புடையார் எல்லாம் உடையார். அது வேணும், பணம் வேணும், பதவி வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், வாகனம் வேணும், எல்லாம் வேணும். ஆனாலும் அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை என்றுதான் பொருள். அதனால கண்ணுக்கு தெரிகின்றன இவ்வளவும், ஆனால் கண்ணுக்கு தெரியாத அன்பு என்ற ஒரு பண்பு உன் உள்ளத்திலே இல்லை என்றால் நீ ஒன்றுமே இல்லாதவன். ஆனா எவையுமே இல்லை, பணம் இல்லை, தன்னிடம் வீடு இல்லை, தனக்கு வசதி இல்லை, பதவி இல்லை, அதிகாரம் இல்லை, ஆனாலும் அவனுக்கு அன்பு இருக்கிறது என்றால் அவன்தான் எல்லாம் உடையான். அன்புடையார் எல்லாம் உடையார் என்று வள்ளுவர் அடித்து பேசுகின்றார். அதனாலதான் அன்புதான் உலகத்திலே மிக சிறந்ததாக போற்றப்படுகின்ற பண்பு. அது தமிழருக்கு ஒரு தலையாய பண்பு. கடவுளையே அன்பாக பார்க்கின்றார்கள். கடவுள் எங்கே இருக்கின்றார் என்று வடலூர் வள்ளல் பெருமான் ஒரு கேள்வியை நம்மிடமே கேட்கின்றார். பதில் எமக்கு தெரியவில்லை. சிதம்பரத்தில் இருக்கிறாரா
அல்லது திருவரங்கத்தில் இருக்கிறாரா அல்லது திருச்செந்தூரிலே இருக்கிறாரா என்று ஒவ்வொரு இடமாக கடவுள் இருக்கின்ற இடத்தை சொல்லுவோம். ஆனால் வள்ளல் பெருமான் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். எப்படி தெரியுமா? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். எத்துணையும் பேதமுறாது, தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடையே மேலோன் கீழோன், இவன் இன்ன சாதி, அவன் மேல் சாதி, இவன் கீழ் சாதி, இவன் ஏழை பணக்காரன், ஆண் இவன் இவள் பெண் என்று எத்துணையும், விலங்குகள் உட்பட தாவரங்கள் உட்பட எத்துணையும், ஏன்னா எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது, எத்துணையும் பேதமுறாது மனிதர்கள் சொல்ல எவ்வுயிரும் எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய், அவர்களுக்கும் எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அந்த ஜடப்பொருள்களுக்கும் சரி, நடமாடுகின்ற அந்த விலங்குகளுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்று ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார். கஷ்டப்பட்டு கொடுக்கல. நாட்டுல சட்டம் போட்டு இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டும், ப்ளூ கிராஸ் விலங்குகளை வதைக்காதே, அதை கேட்டு செய்யல. அல்லது செஞ்சிலுவை சங்கம் பணி செய், அதை கேட்டு செய்யல. மனசுக்குள்ளேயே அவன் பிறக்கும் போதே, அவன் தோன்றும் போதே, அவன் கருவிலே இருக்கும் போதே அந்த அன்பு 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 என்ற பண்பு அவன் உள்ளத்திலே ஊறியதால் அந்த இடத்தை தேடி கடவுள் வந்து விடுகிறாராம். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஒக்கின்றார் யாவர். அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். இடம், அதாவது நடராஜ பெருமான் சிதம்பரத்திலே ஆடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அங்க ஆடட்டும். ஆனா உண்மையாக ஆடுகின்ற இதழ் உண்மையான அன்பு ஆடுகின்ற இடம் தெரியுமா? இப்படி எல்லோரையும் சமமாக பார்த்து அந்த அன்பை செலுத்துகின்ற எந்த மனிதன் இருக்கிறானோ அவனுடைய உள்ளந்தான் சிதாகாச பெருவழி, சிதம்பர பெருவழி. அங்கே அவன் இடதுபாதம் தூக்கி ஆடிக்கொண்டே இருக்கின்றான் என்று வள்ளல் பெருமான் சொன்னார். சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த வித்தகர் அடிக்கே ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலே அவருடைய கால்களிலே வணங்கி, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கால்களிலே விழுந்து வணங்கி, எல்லா உயிரையும் தம்முடைய உயிர் போல எண்ணி உரிமை கொடுக்கின்ற அன்புடைய மாந்தர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே கீழே விழுந்து வணங்கி வணங்கி நான் பணி செய்ய விரும்புகின்றேன் என்று வள்ளல் பெருமானை சொன்ன பிறகு அன்பினுடைய ஆழத்தை நாம் விவரிக்க தேவையே இல்லை. சரி, கருத்துக்கு வருவோம். இப்படிப்பட்ட இந்த அன்பு இருந்தாதான் நாம் வாழ முடியும். உலகத்துல எல்லா இடங்களிலும் அன்பு தேவை. காற்றை போல, தண்ணீரை போல உலகத்துல இன்றியமையாத இன்னொரு பொருள் என்றால் அது அன்புதான். குடும்பத்திலே அன்பு இருக்க வேண்டும். 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. 1 குடும்பம், 2 நம்மை உருவாக்குகின்ற பள்ளி, 3வது நாம் வெளி உலகத்துக்கு வருகின்ற சமூகம். குடும்பம், பள்ளி, சமூகம், இந்த 3லும் அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் உலகமே இல்லை. ஆனா இப்ப நம்ம பள்ளி என்பதை விட்டுவிட்டு குடும்பமா அல்லது நட்பா என்ற 2ஐ எடுத்துக்கொள்கின்றோம். இப்படி ஒப்பற்ற இந்த அன்பை நமக்கு தருவது குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களா, அது உண்மையான அன்பா என்று பார்க்க வேண்டும். போலிகள் இருக்கின்றனர். அதனால உண்மையான அன்பை தருவது குடும்பமா அல்லது தினந்தோறும் நாம் பார்த்து பழகுகின்ற குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத பிறரா? அவர்களுக்கு நண்பர்கள்னு வச்சிருவோம். எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா நட்பு இல்லாமலேயே சில பேர் பழகுவார்கள். அதனால வெளியிலே இருக்கின்ற மனிதர்கள், குறிப்பாக நண்பர்கள், அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற தாய், தந்தை, தமக்கை, தனையன், நம்முடைய பாட்டி, தாத்தா, இன்னும் உறவினர்கள், இவர்கள் காட்டுகின்ற அன்பால் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? அதனால உண்மையான அன்பை நாம் பெற, அன்பு இருந்தாதான் நமக்கு வாகனம் ஓடுவதற்கு அதற்கு எரிபொருள் தேவை. அதை போல ஒரு மனிதன் தினசரி வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்கு அன்பு தேவை. குடும்பத்தில் அன்பு காட்டும் போது அவன் வெளி உலகத்திலே பணி செய்வதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா எழுந்த உடனேயே அன்பு, வெளியிலே போனாலும் அன்பு. அதனால அன்பாகவே இருக்கும்போது அந்த வாழ்க்கை பூக்கள் பூத்த சோலைவனமாக இருக்கின்றது. அன்பு மட்டும் இல்லை என்றால் அது வெறும் பாலைவனம் தான்.
அதனாலதான் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் துளிர்த்தற்றுன்னு வள்ளுவர் சொல்கின்றார். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பே இல்லாமல் எந்த மனிதன் பணத்தோட பதவியோட ரொம்ப அதிகாரத்தோட இருந்தாலும் அவன் வாழ்க்கை பாலைவனம் என்று வள்ளுவர் பேசுகின்றார். காசு இருக்க வேண்டாம், கூரை வீட்டுல இருக்கலாம், கூழை காய்ச்சி குடிக்கலாம், கந்தல் துணையை உடுத்தலாம், ஆனால் அங்கே அன்பு இருக்கிறது என்றால் அதுதான் ஒப்பற்ற வாழ்க்கை என்பது வள்ளுவர் கருத்து. அந்த அடிப்படையில இங்கே 2 அணியினர் இங்கே தங்களுடைய வாதங்களை வைப்பதற்கு நம் முன்னே தயாராக இருக்கின்றனர். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பைந்தமிழ் அணியும் தமிழ் மொழி பண்பாட்டு கழகத்தின் இருமொழி மன்றமும் இங்கே இருவரும் வாதம் புரிய தயாராக இருக்கின்றனர். அவர்கள முதல்ல குடும்பம், உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பமே என்ற அணியின் சார்பாக இளம் கவின் என்பவரை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக இளங்கவின் அவர்களே, உங்கள் வாதங்களை தருக. நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அன்பு. அந்த அன்பிற்கு இலக்கணமாக இருப்பதே அம்மா என்ற உறவு. அம்மா என்றாலே அன்பு. அதனால் தானே அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்னு அழகா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட தாயின் அன்பை விட நண்பர்களால் உண்மையான அன்பு நம்ம மேல வச்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்கிறது இந்த உலகம் அறிந்த உண்மை. பாவம் எதிரணியில இருக்கிற அந்த 4 பேருக்கு இது தெரியலங்கிறது தான் எனக்கு வருத்தமா இருக்கு நடுவர் அவர்களே. அப்படி 10 மாதம் சுமந்து பெற்ற தாயின் அன்புக்கு ஈடாக நிகராக ஒருவரால் நம் மீது அன்பு வைக்க முடியும் என்றால் அது நம்மை ஆயுள் வரை சுமக்கின்ற தந்தையால் மட்டும்தான் முடியும். சேலத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்காக வர்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பதவி ஏற்பு விழாக்கு வந்து அப்படி காரை விட்டு இறங்கினோடனே எல்லாரும் சல்யூட் பண்றாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு நேரா ஒரு மரத்தடிக்கு கீழே ஒருவர் சைக்கிள்ல தேநீர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். நேரா அந்த தேநீர் வியாபாரம் பண்றவர் அவர்கிட்ட போய் அவர் கால்ல விழுந்து வணங்கிட்டு பதவி ஏற்க உள்ள போறாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் அவரு கால்ல விழுந்து வணங்கிட்டு வரீங்கன்னு. அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சொல்றாங்க, அந்த தேநீர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, அவருதான் என்னோட அப்பா. அவர் அங்க தேநீர் வியாபாரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அங்க நின்னு இரவு பகல் பார்க்காம உழைச்சு எங்களை படிக்க வச்சனாலதான் நான் இன்னைக்கு இந்த பதவி ஏற்பு விழாக்கு வர முடிஞ்சுது. என்னோட இந்த உயர்வுக்கு காரணம் அவருடைய தன்னலமற்ற உழைப்பும் எங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக அவருடைய வாழ்க்கையே எங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் இந்த உயர்வுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க அப்பாவோட அன்பு ஜெயிச்சிருச்சா இல்லையா நடுவர் அவர்களே? அப்பாக்கள் எப்பயுமே பிள்ளைகளை தன் தோள் மீது சுமந்துகிட்டதான் ஊருக்குள்ள நடந்து வருவாங்களாம். தன் தோள் மீது ஏன் தெரியுமா அப்பாக்கள் தன் பிள்ளைகளை வச்சிருக்காங்க? நான் பார்க்காத உயரத்தை என் பிள்ளை பார்க்க வேண்டும், நான் தொட முடியாத உயரத்தை என் பிள்ளை தொட வேண்டும்ங்கிற எண்ணத்துலதான் அப்பாக்கள் தன் பிள்ளைகளை தன் தோள் மீது சுமந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வருவாங்களாம். நான் கேக்குறேன், அலுவலகத்துல 2 நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 2 பேருமே பதவி உயர்வுக்கு தகுதியானவர்கள்னு வச்சுக்குவோம். ஒரு மேலிடத்துல ஒரு இடம் காலியா இருக்கு, பணியிடம் காலியா இருக்கு. அப்ப எந்த நண்பனாவது நான் பார்க்காத உயரத்தை, நான் அடைய முடியாத தொட முடியாத அந்த பதவி உயர்வை என் நண்பன் அடையட்டும்னு எந்த நட்பாவது விட்டு கொடுத்துட்டு போவாங்களா நடுவர் அவர்களே? இதற்கான பதில்லாம் பின்னாடி வரவங்க தான் சொல்லணும். வீட்டுல ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் பதற்றம் இருக்கும், வந்து பாப்பாங்க, பார்த்துட்டு ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நலம் விசாரிச்சுட்டு போயிடுவாங்க. அதோட அவங்க கடமை முடிஞ்சிரும். ஆனா அந்த உடம்பு சரியில்லாதவங்களை அவங்க குணமாகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து சாப்பிடாம தூங்காம அவங்க பக்கத்திலே இருந்து அவங்க சரியாகிற வரைக்கும் அவங்களை கவனிச்சுக்கிறது கண்டிப்பா குடும்பத்துல உள்ள அம்மாவாகவோ தங்கச்சியாகவோ மனைவியாகவோ அண்ணனாகவோ தான் இருக்க முடியும். அதனாலதான் வைரமுத்து அவர்கள் தன் மனைவியின் அன்பை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நோயிற்படுத்து நொந்த போதெல்லாம் மருத்துவத்தாலா மீண்டு வருகிறேன், இல்லை கண்மணி, உன் கடை விழி
திரளும் கண்ணீர் என் மீது விழுந்ததனால் நான் எழுந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நோயில் இருந்து ஒருவன் குணமாவதற்கு மருந்து காரணமாக இருப்பதை விட தன் மனைவியின் அன்பு காரணமாக இருக்குன்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துட்ட மனைவியோட அன்பு ஜெயிச்சிருச்சா இல்லையா நடுவர் அவர்களே? ஒருவருக்கு எப்போ நம்ம மேல உண்மையான பாசம் இருக்கு, உண்மையான அன்பு இருக்குன்னு தெரியும்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தெரியும். நண்பர்கள் பிரச்சனைனா தூரமா இருந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் குடும்பத்துல உள்ளவங்க தான் பிரச்சனையை தன் பிரச்சனையா எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைக்கான முடிவு கொண்டு வருவாங்க. எனவே உண்மையான அன்பை நாம் பெறுவதற்கு பெரிதும் உதவுவது குடும்பமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 இளங்கவின் அவர்களே. உங்களுடைய வாதத்துல நீங்க சிறப்பான வைத்த கருத்து என்றால், குடும்பத்துல அம்மாவை காட்டிலும், அல்லது குடும்பம்னு எடுத்துக்க வேணாம், உலகத்துல அம்மாவை காட்டிலும் அன்பு காட்டுபவர் யாரானும் இருக்கிறார்களா? அம்மாவை வணங்காத உயிர் இல்லையே. இறைவனுக்கே தாயுமானவன் இல்லையா? தாயுமானவன், தாயோட வைத்துதான் பெஞ்சு மார்க்கா, இறைவனுக்கு பெஞ்சு மார்க்கா தாய் தான் இருக்கின்றாள் என்று, தாய் அதன் பிறகு தந்தை என்று சொன்ன நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தை சொன்னீர்கள். மருந்தை விட மனைவி காட்டுகின்ற அன்பு சிறந்தது. ரொம்ப அருமையான வாதம் இது. ஒரு மருந்தை காட்டிலும் மனிதர்கள் அருகே இருந்து அவனிடம் பேசுகின்ற ஆறுதல், அதுவும் குறிப்பாக அவனுடைய மனைவி அவனிடம் காட்டுகின்ற அன்பு தான் அந்த நோயை சீக்கிரமாக குணப்படுத்துகிறது என்று, குடும்பம்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அன்பை காட்டுகிறது என்று சொன்னீர்கள். அடுத்து உங்களுடைய எதிர்வாதமாக, எவ்வளவுதான் நண்பர்களாக இருந்தாலும் அலுவலகத்துல பதவி என்ற ஒன்று வரும்போது எந்த நண்பர்களாவது அதை விட்டு கொடுப்பார்களா? தங்கள் சுயநலத்திற்காக தான் வாழ்வார்கள். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அப்படி சுயநலம் என்ற ஒன்றே இல்லாமல் தங்கள் குடும்பத்திற்காக, தாய் தந்தையர் என்றால் தங்களுடைய மக்களுக்காக, அவர்களுக்காக தியாகம் செய்வார்கள் என்று எடுத்துக்காட்டுகளை எல்லாம் சொல்லி அருமையாக வாதத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். இது சந்திப்பதற்கு ஒரு சரியான ஆள் வர வேண்டும் அல்லவா? எதிர்வாதம். இப்ப உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே என்ற அணியில் பாலாஜி வாசுதேவன் அவர்கள் வருகை தருகின்றார். திரு பாலாஜி வாசுதேவன் அவர்களே, உங்கள் வாதங்களை தருக. ஹலோ ஷாகுல். சொல்லுங்க சார். ஜமால் அவங்க வரலையா? பாலாஜி இருக்காரு ஒரே நிமிஷம் பாலாஜி பேச சொல்லுங்க. பாலாஜி எக்ஸிட் ஆனது மாதிரி தெரியுது. எக்ஸிட் ஆன மாதிரி இருக்கு. லக்ஷ்மி, பாலாஜி கால் பண்ணி கேட்க முடியுமா? கேட்குறேன். பாலாஜி வரலீங்களா? ஆக்சுவலி ஜாயின் பண்ணும்போது இருந்தாரு. இப்போ மேபி இன்டர்நெட் கனெக்ஷன்னால எக்ஸிட் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. இங்க காணுமே, அவங்களுடைய படமே இல்ல, அவங்களுடைய இதுவும் இல்லையே. இல்ல, இப்ப வரைக்கும் இருந்தாரு. ஒரு நிமிடம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இருந்தாரு. இப்போதான் வெளியேறி இருக்காரு. நீங்க உங்க பேரு சொல்ற வரைக்கும் இருந்தாரு. இல்லன்னா அடுத்த பேச்சாளர் கூப்பிடலாமா? அவர் வர்றபடி இருக்கட்டும். வந்த பிறகு கடைசியா சேர்க்கலாமா? ஒரு நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. 5 நிமிடத்துக்குள்ள இணையற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இல்லன்னா நீங்க என்னன்னு பாத்துட்டு சொல்லுங்க ஐயா. ஓகே. இப்ப ஐயா சொல்ற மாதிரி அடுத்த பேச்சாளர் பேசலாம்ல? உங்க அணில இருந்து பாலாஜி அடுத்ததா பேசிக்கலாம்ல? 5 நிமிடம் வெயிட் பண்றோம்னா 5 நிமிடங்கள் அவங்க இணையறதுக்கு டைம் இருக்கு. கிரேஸ் டைம் இருக்கு. 5 நிமிடங்கள் டைம் இருக்கா? ஓகே. நீங்க டைம் பாத்துக்கங்க. ஓகே. பாலாஜி வந்துட்டார். பாலாஜி, உங்களோட வாதங்களை வைக்க முடியுமா? மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. பாலாஜி, கேக்குதா பேசுறது? கேக்குதுங்களா? மன்னிக்கவும், கேக்குது. திடீர்னு கேக்குது பேசுங்க.
ஐயா இப்போது வணக்கம். பாலாஜி வாசுதேவன் அவர்கள் பேசுவார். ஓகே, நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். தொழில்நுட்ப காரணமாக என்னோட பாயிண்ட்ஸ் விலாவரியா சொல்ல முடியல. அஹ், அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. செல்லகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். அஹ், சகோதரி இளங்கவின் பேசுறப்ப அவங்க நண்பர்களும் பேசிட்டு இருக்கப்ப உடம்பு முடியலன்னா உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிற இடம் சிங்கப்பூர். அவங்களுக்கு உதவினா உடனே வந்து சேர்றவங்க நண்பர்கள். நான் என்னோட சொந்த வாழ்க்கையில எனக்கு எப்பயாச்சும் உடம்பு முடியலன்னா நான் என் அம்மா அப்பா கால் பண்றத விட என்னோட நண்பர்களுக்கு கால் பண்ணா அடுத்த 10வது நிமிஷம் 5வது நிமிஷம் வந்து எனக்கான தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களுக்கு என் நண்பர்கள், அதுவும் உடம்பு முடியாம இருந்த சம்பவங்களுக்கு என் நண்பர்கள் வந்து பயங்கர உதவிகரமா இருந்தாங்க. அவங்க ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கேள்வி ஞாபகம் இருக்கு. மத்த 2 கேள்விக்கு நான் அடுத்து ஆன்சர் பண்றேன். நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, உண்மையான அன்பு நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே. செயற்கரிய யாவுல் நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. சோ நட்பு போல ஒருத்தனுக்கு ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அவனுக்கு தான் அது ஹோல். அதே மாதிரி நட்பை போல அருமையான பாதுகாப்பும் எதுவும் இல்லை. ஆனா இதே திருவள்ளுவர் இன்னொரு சொல்லியிருக்காரு, இல்லை தவறுக்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் அளிக்குமாறு. என்ன சொல்றாங்க, நான் என் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வரப்ப என் ஒய்ஃப் வந்து ஏதாச்சும் கோச்சிட்டு இருந்தாங்கன்னா எதுக்காக கோச்சிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம் போயிடும். அதே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போயிட்டு, என் நண்பர்கள் கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் பேச நினைக்கிறப்பயே அவங்க என்ன பிரச்சனைன்னு தாண்டி அதுக்கான சொல்யூஷனை தரதை தாண்டி அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது ஒரு அணுகுமுறையை அவங்க எப்பவும் கொடுப்பாங்க. வீட்டு குடும்பம் எல்லாமே என்ன இருக்கும்னா, நம்ம வீட்டுக்குள்ள வரப்ப நம்ம யாருன்னு நம்மளால ஒரு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு நம்ம வந்து பாலாஜினா அவர் வந்து கரெக்டா இருப்பாரு, கரெக்டா சாப்பிடுவாரு, கரெக்டா தூங்குவாரு, எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மள வந்து நம்மளால உண்மையா இருக்க முடியாது. எல்லாத்துலயும் ஒழுங்கு இருக்கணும். ஆனா நம்ம நண்பர்கள்கிட்ட இருக்கிறப்ப நம்மளாவே இருக்க முடியும். பாலாஜினா எப்படி வேணா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அந்த அந்த உண்மைத்தனம் வந்து நம்ம நண்பர்கள் கிட்ட எப்பவுமே இருக்கும். குடும்பம் வந்து எப்பவுமே ரத்தத்தால் இணைகிறது. ஆனா நட்பு வந்து இதயத்தால் இணைகிறது. என்னோட எல்லா நட்புகளும், என்னோட எல்லா நண்பர்களும் என்னோட வாழ்க்கையில என்னோட அடுத்த முயற்சிக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிருக்காங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி 3 நிறுவனங்கள் இருந்துச்சு. ஒண்ணு குடும்பம், இன்னொன்னு பள்ளி, இன்னொன்னு சமூகம். ஆனா இந்த சமூகத்திலயும் பள்ளியிலயும் கிடைக்கிற நண்பர்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில பாதி 75% வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவி பண்றாங்க. என்னோட வாழ்க்கையில என்னோட படிப்பு காலத்துல நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருக்கப்ப எனக்கான தேவைகளை என்னோட பொருளாதாரம், என் குடும்பத்தால என்னோட பொருளாதாரத்தால நிவர்த்தி பண்ண முடியாத விஷயங்களை என் நண்பர்கள் என்னோட வயிறு அறிஞ்சு, என் மனசு அறிஞ்சு இல்லை, என் வயிறு அறிஞ்சு எனக்கு எப்பவுமே அவங்க சாப்பாடு வாங்குறப்ப அவங்களுக்குன்னு இருக்கிற காசு கூட எனக்குன்னு சாப்பாடு வாங்கி கொடுத்த நண்பர்கள். சோ அந்த வயிறறிஞ்சு எனக்கு உதவி பண்ண நண்பர்களை தாண்டி எனக்கு வந்து இந்த உலகத்துல வேற யாரும் அந்த பெரிய அன்பு கொடுத்துட மாட்டாங்க. குடும்பத்துல பொறுப்புகள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். ஆனா நட்புலதான் வந்து நிம்மதி நிறைஞ்சிருக்கும். குடும்பம் வந்து விதிகளை விதைக்கும், நட்பு வந்து விதிகள்ல இருந்து விடுதலை கொடுக்கும். குடும்பம் வந்து நம்மள எப்பவுமே ஒரு விதத்துல திருத்த முயலும். என் பொண்டாட்டி நான் வீட்டுக்குள்ள வந்தானா ஷூவை ஒழுங்கா வைக்கணும், அதுக்கப்புறம் வந்தா பைய கரெக்டா இங்க இறக்கி வைக்கணும், சாப்பாடு டப்பாவை கரெக்டா கழுவி ஓரமா வைக்கணும். இந்த மாதிரி எல்லா ஒழுங்கு வேலைகளும் நான் குடும்பத்துல பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா என் நட்பு வட்டாரத்துல என்னையாவே ஏத்துப்பாங்க. ஸோ குடும்பம் வந்து எப்பவுமே வந்து நம்மள மாறு அப்படின்னு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. நட்பு வந்து நம்மள எப்படி இருக்கிறோமோ அப்படியே வந்து நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. குடும்பம் எப்பவுமே நம்மள மதிப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கும். நட்பு நம்மள மகிழ்வுடன் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி ஏத்துக்கணும். என்னுடைய வாதம், உண்மையான அன்பு இனிய தருணங்களில் நமக்கு கொடுப்பது நட்பே. நன்றி. நன்றி பாலாஜி அவர்களே. லேட்டா வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க. உங்க கருத்து வந்து ரொம்ப சுவையா இருக்கு. ஆனா அதுல சொன்னதுலயே ரொம்ப சிறப்பான கருத்து என்னன்னா, குடும்பத்துல நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா தான் இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க.
என்னால அது உண்மையான அது பாலாஜி கிடையாது. ஆனா என் நண்பர்களோட பழகும் போதுதான் நான் உண்மையான பாலாஜியாக உணர்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இது ஒளிக்காட்சி இந்த எல்லா இடத்துலயும் ஒளிபரப்பாகுது, உங்க குடும்பத்திலையும் கேட்பாங்க. ஆனா நீங்க பட்டிமண்டபத்துக்கு இப்படி பேசுறீங்க, பரவாயில்லை. உங்கள் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். இந்த கருத்து நல்லா அழகா சொன்னீங்க. அதாவது இந்த குடும்பம், பள்ளி, நிறுவனம் என்ற 3 அமைப்புகள்ல குடும்பத்துல கிடைக்காத நண்பர்கள் பள்ளியில் கிடைக்கிறார்கள். குடும்பத்தில் கிடைக்காத நண்பர்கள் நாம் வேலை பார்க்கின்ற சமூகத்துல அல்லது அலுவலகத்துல கிடைக்கிறாங்க. குடும்பத்துல எனக்கு அவ்வளவு வாழ்க்கையினுடைய அந்த விதிமுறைகளோ எப்படி வாழ வேண்டும் என்பதோ தெரியவில்லை. ஆனால் பள்ளியில் என்னுடைய நண்பர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல நான் வேலை பார்க்கின்ற நிறுவனத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கருத்தையும் சொன்னீங்க. குடும்பம் என்பது இரத்த உறவு. இப்ப தலைவிதி இவ மனைவியா வந்துட்டா, இவருக்கு போய் நான் மகனா பிறந்துட்டேன், வேற வழி இல்ல அப்படின்னு ரத்தத்தால வாழ்கிறோம். ரத்த சம்பந்தம் நாடாவிட்டாலும் சதையாடும், அது ஒரு பேருக்கு. ஆனா இதயம், நண்பர்கள் இதயமா, இதயம் மாறி இப்ப அன்புள்ள நண்பா, நான் அங்கு சுகமா, நீ இங்கு சுகமாக இருக்கிறாய்ன்னு கேட்டா அது எவ்வளவு புனிதமான நட்பு. ஏன்னா இதயம் அங்கு மாறி புக்கியது, அங்க போயிடுச்சு. அவன் இதயம் இவன்கிட்ட இருக்குது, இவன் இதயம் அவன்கிட்ட இருக்குது. அதனால இவன் இதயத்தின் நலத்தை அவனிடம் தொலைபேசி மூலம் கேட்கின்றான். எப்படி உலகம் இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு சிறப்பு என்று ரொம்ப அழகா நம்முடைய இளங்கவின் வாதத்தை ரொம்ப சிறப்பாக மறுத்திருக்கிறீர்கள். இதோட பட்டிமண்டபம் முடிஞ்சா ஒரு தீர்ப்பு கொடுத்துடலாம். ஆனாலும் பட்டிமண்டபம் தொடர்கிறது அல்லவா? அடுத்து இந்த வாதத்தை ஒரு கை பார்ப்பதற்கு முருகையன் அவர்கள் வருகிறார்கள். முருகையன் அவர்களே, வாருங்கள், உங்கள் வாதத்தை குடும்பத்தின் சார்பாக தாருங்கள். வணக்கம். என்னோட குரல் தெளிவா கேட்கின்றதா? நல்லா கேக்குது. நடுவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தலைப்பு உண்மையான அன்பை பெறுவது குடும்பமா நட்பா? பெரிதும் உதவுவது, அதாவது அன்பை பெரிதும் உதவுவது குடும்பமா நட்பா? இதுதான் தலைப்பு. நடுவர் அவர்களே, இதுல எந்த சந்தேகமும் தெரியலையே உங்களுக்கு. குடும்பம்னு இருக்கு, குடும்பத்துல தானே அன்பு இருக்கு. உதவுவது என்ன இருக்கு இதுல? உதவுவதுக்கு ஒண்ணு கிடையாது. வீட்டுல அன்பு இருக்கிற எடுத்துக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அன்பு வேணுமோ எல்லாமே எடுத்து வீட்டுல இருந்து எடுத்துக்கலாம். அப்படியாப்பட்ட அன்பு வீட்டுல கொட்டி கிடைக்கின்றது. அல்ல குறையாது. அமுத சுரபி போன்றது, சாதாரணமானது கிடையாது. அமுத சுரபிக்கு நிகரானது. அப்படியாப்பட்ட அன்பை அவங்களுக்கு எதிரில என்னன்னு தெரியல. அதனாலதான் நட்பு நட்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு பாட்டை உதாரணமா சொல்றேன். அகத்தியர்ல உள்ள ஒரு பாடல். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. எதுவுமே அங்க நிக்காது. அன்போட எல்லை எங்க இருக்கு? அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் தான் இருக்குன்னு சுருக்கமா வந்துருது. நீங்க எந்த உறவு இருந்தானே, என்னென்ன இருந்தானே, உலகத்துல எது இருந்தாமே அதெல்லாம் மிஞ்சினது. தாய்க்கு அப்பாவுக்கு உள்ள ஒரு அன்பு, அந்த அளவுக்கு உள்ள ஒரு அன்பு கொட்டி கிடக்குன்னு ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? எதிரணிக்கு என்னதான் சந்தேகம்னு எனக்கும் தெரியல. இதுல அதே போல மேலும் ஒரு பாடல் எனக்கு குறிப்பிட்ட அழகான ஒரு பாடல், அழகான ஒரு அர்த்தமுள்ள பாடல். பூவெல்லாம் உன் வாசம் என்ற படத்துல வருகின்றது இந்த பாடல். தாலி கொல்லும் பெண்கள் தாயை நீங்கும் போது கண்ணோடு குற்றாலம் காண்பதுண்டு. இதுல என்ன அர்த்தம்? தாலி கட்டிடுறாங்க, திருமணம் நடந்துருது, வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு, விருந்துக்கு வந்த பிறகு 2 வீட்லயுமே விருந்து நடக்கும். பாழும் பழமும் சாப்பிடுறது, அதான் முதல் விருந்து. மாப்பிள்ளை வீட்டுல சாப்பிட்டுட்டு பெண்ணு வீட்டுல சாப்பிடுவாங்க. பெண்ணு வீட்டுல சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுல சாப்பிடு, மாறி மாறி சாப்பிடுவாங்க. பெண்ணு வீட்டுல பாழும் பழம் சாப்பிட்ட பிறகு அந்த நிலப்படியை விட்டு அந்த பெண் தாண்டுவாங்க. கண்ணுல அப்படியே மாலை மாலையா கொட்டும் கண்ணீர். ஏன்னு கேட்டா, நம்ம வீட்டுல இருந்து அப்பா கையில சோறு வாங்கி சாப்பிட்டோம், அப்பா தோல்ல தோண்டோம், அண்ணன் கையை பிடிச்சி நடந்தோமே, அப்படிங்கிறது இந்த சுற்றுச்சூழல நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு போறோமே,
20 21 ஆண்டு காலம் அங்க இருந்தமே அப்படி என்கின்ற அந்த அன்பு பிரிவு தாங்க முடியாம அந்த இடத்துல அவங்க வந்து கொட்டும். தாய் அதுக்கு மேல கையை பிடித்து நடை பழகி மழலை பேசி பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வச்சு என் புள்ள என்னை விட்டுட்டு போறாளே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோகம். அப்படியாப்பட்ட அது ஒரு மதிப்பே இல்லை அதுக்கு வந்து அந்த அன்புக்கு. அந்த இடத்துல அன்பு மட்டும்தான் ஒன்று சேருமே தவிர மகிழ்ச்சி இருக்காது, துக்கம் இருக்காது. அன்பு, இந்த மாதிரி அன்பெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அன்புங்கிறது எப்போதுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போதும் இருந்த அன்பு தான் அன்னைக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து. இதுக்கு மேல நம்ம என்ன வேற என்ன உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும்? தம்பி சொன்னார் பாலாஜி, இதயம் இல்லையா? அம்மாவுக்கு கூட பெரிய இதயம் யாருக்கும் இருக்குமா? நட்புக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கு அந்த இதயம்? தொலைத்தொடர்பு கொண்டேன் அப்படிங்கிறாரு. தொலைத்தொடர்பு எங்க கொண்டாரு? அண்ணனுக்கு அண்ணா தம்பிக்கு கொண்டு இருந்தா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உதவி பண்ணியிருப்பாங்க. அது கூட பண்ணல. அதே போல மேலும் ஒரு பதிவு சொல்றேன். இரவுல கணவன் வெளியில எல்லாம் போயிட்டு வர்றாரு, மனைவி வீட்டுல இருக்காங்க. கொழுந்தனுக்கு, நாத்தனாருக்கு, எல்லாருக்கும், மாமா மாமியாருக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறி விட்டு இரவுல காத்திருப்பா. கணவன் வருகின்ற பொழுது, கணவன் வந்து சாப்பிட உட்கார்கிற பொழுது அவர் வந்து பரிமாறிட்டு அவர் வந்து கணவன் என்ன பண்ணுவாரு, சாப்பாடை வச்சிருவாரு. வச்ச பிறகு அது மீதத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான அன்பு, இந்த அன்பு வந்து எப்போதுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, குடும்பத்தில் இருக்கிற அன்பு மட்டும் எப்போதுமே ஒற்றுமைக்கும் வலிமையான ஒரு அன்புக்கும் உதவும் என்று, கிடைக்கும் என்று, எப்போதுமே அன்புதான் குடும்பத்திலாம் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முருகையன் அவர்களே. முருகையன் அவர்களுடைய வாதம் முத்தாக இருந்தது. அவர் சொன்னதிலேயே ரொம்ப சிறப்பு என்னன்னா, திருமணமாகி பெண் வந்து மறுவீடு போகிறாள் அல்லவா? மறுவீடுனா வாழ்க்கைப்பட்ட கணவன் வீட்டுக்கு அவள் செல்லும் போது அதுவரை திருமணமாகி மகிழ்ச்சியாக இருந்த வீடு அழுகை வீடாக மாறிவிடும். கதறி கதறி அழுகின்ற காட்சி இன்றமும் நடக்கிறது. ஏனென்றால் அன்புடைய தாய், அறிவுடைய தந்தை, பண்பும் பாசமும் கொண்ட சகோதரர்கள், சகோதரிகள், உற்றார் உறவினர் இவர்களை எல்லாம் பிரிந்து போகும்போது அவள் அழுகின்ற அழுகை இருக்கிறதே, ஒரு படத்துல கூட வந்தது இல்லையா? போரால பொண்ணு தாயி பொலபொலவென்று கண்ணீர் விட்டு, அந்த அகிரிணை பொருள்கள் கூட, பஞ்சார கோழியை விட்டு, தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளை விட்டு, மனிதர்களை மட்டுமல்ல அவ்வளவு பேரையும் பிரிந்து போகிறாளே. ஏனென்றால் அதுதான் அன்பு. குடும்பம் என்பது அன்பின் மொத்த உருவமாக இருக்கிறது. இனிமே போற இடம் எப்படி இருக்குமோ, அங்கே இருக்கின்ற மனிதர்கள் என்ன செய்வார்களோ என்று கலங்கி போகின்ற நிலையை எடுத்து சிறப்பாக காண்பித்தார். அவருக்கு எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாதத்தை சந்திக்க அடுத்து சாந்தி காளிதாஸ் அவர்கள் வருகின்றார். சாந்தி காளிதாஸ் அவர்களே வருக, உங்கள் வாதங்களை தருக. என்னுடைய ஒலி அளவு சரியாக இருக்கிறதா? சரியா இருக்கு, நல்லா இருக்கு. அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நட்புதான் நடுவர் அவர்களே. அவை மூதுரையிலே ஒரு பாடல் சொல்லி இருப்பாங்க, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா, உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி, உடன் பிறவா மலையிலுள்ள மருந்தே பிணி தீர்க்கும், அம்மருந்து போல்வாரும் உண்டு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உறவு வியாதி, நட்பு தான் மருந்துன்னு அவ்வையே நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. மனித உறவாடல்கள்லயே ஆக சிறந்த உறவாடல்னா ஐயா அது நட்பு மட்டும்தான். இதை உணர்ந்ததுனாலதான் என்னவோ தெரியல, என் ஐயன் திருவள்ளுவர் நட்புக்கு மட்டுமே 5 அதிகாரத்தை வச்சு நமக்கு எல்லாம் சிறப்பான வழிகாட்டுதல் அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா எதிரணிக்கு இது புரியுதா புரியலையானே எனக்கு தெரியல. ஒண்ணு இல்லைங்க ஐயா, நம்ம சொந்தக்காரவங்களோடயோ உறவினர்களோடயோ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல பேசிட முடியுங்களா? உண்மையை சொல்லுங்க பாக்கலாம். என்ன, எப்படி இருக்க, ஏது இருக்க, இந்த 2 வார்த்தையை தவிர வேற என்ன பேசினாலும் வம்பு சண்டை வந்துருது. ஆனா நண்பர்கள்கிட்ட நான் விடிய பேசுவேன், நாள் பூரா பேசுவேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னே எங்களுக்கு தெரியாது சார். அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்போ வீட்டுல எல்லாம் அப்பாவை பாத்தீங்கன்னா வெறப்பா மொறப்பா இருப்பாரு. ஆனா வெளியில அவரோட நட்பு வட்டாரத்துக்குள்ள போயிட்டாருன்னா அதே அப்பா வேற மாதிரி ஒரு உலகத்துல இருப்பாருங்க. நண்பர்கள் மத்தியில் மட்டும்தான் ஒரு சாத்தியமான செய்தி உண்டு. பார்த்த உடனே சிரிக்கின்ற பழக்கம் நண்பர்கள் மத்தியில் மட்டும்தான் சாத்தியம். இதை ஒரு காலம் நம்ம மறுக்கவே முடியாது. ஐயா, நானாகவே இருக்கக்கூடிய ஒரே இடம், என்னை முழுமையாக பிரதிபலிக்கிற கண்ணாடியாதான் நான் என் நட்பை பாக்குறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன்னு ஒரு வசனம் இருக்கு.
அது மாதிரிதான் நாங்க சொல்றோம். என்னோட அம்மா அப்பா கிட்ட நான் பகிர்ந்துக்க முடியாத செய்திகளை, என் கூட பிறந்தவங்கள்ட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்களை என் நண்பன் கிட்டயோ என் தோழி கிட்டயோ சொல்ல முடியுதுன்னு சொன்னா அங்கதானே உண்மையான அன்பு இருக்கும். இதை எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? என் அன்பு சகோதரி வந்து பேசினாங்களே இளங்கவின், அம்மாதான் தாயினுடைய அன்புதான், அதை விட பெருசு இருக்கா? தந்தையினுடைய அன்புதானே பெருசு. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற தாய்மார்களும் தந்தைமார்களும் என்ன சொல்றாங்கன்னா, நான் என் பிள்ளைய ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் ஹேண்டில் பண்றேன், ஃப்ரெண்டு மாதிரிதான் பழகிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றத பெருமிதமா நினைக்கிறாங்க? நீங்கள் தாயாகவோ தந்தை தந்தையாகவோ உங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது அதில் உண்மை கொஞ்சம் குறைகிறது. ஆனால் நீங்கள் நண்பனாக பழகுகின்ற பொழுதுதான் அவன் உள்ளதை உள்ளதுபடியே உங்களிடம் மறைக்காமல் ஒத்துக்கொள்கிறான். ஆக உங்களுக்கே நண்பன் என்ற போர்வை தேவைப்படுகிறது. இதை இல்லை என்று மறுக்க முடியுமா? என் அன்பு சகோதரர் முருகையன் வந்து சொன்னாங்க, வீட்டுலதான் எல்லாமே கொட்டி கிடக்குது, அன்பு கொட்டி கிடக்குது, பாசம் கொட்டி கிடக்குது, வந்து அள்ளுங்க அள்ளுங்க. எங்க அள்ளுறது? கூட்டு குடும்பம் எங்க இருக்கு? அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போயிடுறாங்க, அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போயிருது, புள்ள இன்னைக்கு போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இதுல அன்பு கொட்டி கிடக்குதா நாங்க அல்லாம விட்டுட்டோமா? ஐயா ஜெயகாந்தனுடைய ஒரு கவிதை இருக்கு, கணவன் மனைவிக்கே அவர் சொல்லியிருக்கிறாரு, புருஷன் பொண்டாட்டியாய் வாழ்வதில் என்ன சிறப்பு இருக்கிறது, நண்பர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எல்லா உறவுகளுக்குமே நீங்க நண்பர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஐயா மிச்சிகனுடைய அமெரிக்காவினுடைய மிச்சிகன் மாநில பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. அதாவது 30 வயசுக்கு மேல இருக்கிற ஆணோ பெண்ணோ குடும்ப உறவுகளை விட நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வையே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு பல முன்னணி நிறுவனங்கள் தொழிலகங்கள் எல்லாம் வளர்ந்து சாதனையாளர்களாக இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் பின்புலத்தில் இருப்பது நட்பு மட்டும்தான். அதை மறந்து விடக் கூடாது. இன்னைக்கு சொந்தங்களும் உறவினர்களும் வச்சு செய்யறது, வத்தி வைக்கிறது, வைத்தறிச்சல் படுறதுன்னு இப்படியே வாழ்க்கை புறா போயிட்டு இருக்கு. கத்தி சண்டை தான் இல்ல, சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, திருப்பண பக்கம் எல்லாம் பிரச்சனைகளையே போர்த்தி கொண்டு சுமந்து கொண்டு அலைகிறது தான் இந்த குடும்பம். அதிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து மகிழ்ச்சியையும் உண்மையான அன்பையும் சொந்த பந்தங்களிடம் பெற முடியாத ஒரு ஆத்மார்த்தமான உணர்வை எங்கள் நட்பு வட்டாரத்தில் மட்டும்தான் நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை ஒருபோதும் மறுக்க முடியாது. குழந்தைங்களை இன்னைக்கு கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்களே, எதுக்கு? முதல்ல அதுங்க தெரியாதவங்க கூட பழகணும். அந்த பழக்க வழக்கம் தான் அதுங்க சமுதாயத்துல வந்து சிறந்து நிக்கிறதுக்கு அச்சாணியாக இருக்கும் என்பதை மறக்க கூடாது. ஆக ஒரு குடும்பத்தில் கிடைக்காத மகிழ்ச்சியும் நிம்மதியும் எங்களுக்கு நட்புகளில் தான் கிடைக்கிறது என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சாந்தி காளிதாஸ் அவர்களே, உங்கள் வாதத்துல வந்து பல செய்திகளை வந்து அள்ளி கொட்டிட்டு போயிருக்கிறீங்க. நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப ஒரு சிறப்பான செய்தினா, நான் குழந்தைய எப்படி வளர்க்குறேன் தெரியுமா? நான் அப்பாவா வளர்க்கல, அம்மாவா வளர்க்கல, ஃப்ரெண்டா பழகி நான் வளர்க்கிறேன்னா அப்ப என்ன பொருள்? அப்ப நீ தாயாகவோ தந்தையாகவோ நீ ஒரு குழந்தையை வளர்த்தால் அதிலே குறை இருக்கிறது. ஆனால் உன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு நீ நண்பனாக பழகும் போது அதிலே ஒரு நிறை இருக்கிறது. ஆகவே நட்பு தான் உலகத்துல சிறந்தது. ஏனென்றால் குடும்பம்னா இன்னைக்கு சண்டை சச்சரவா மாறிடுச்சு. வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியல. கணவனாக இருந்தால் மனைவி காத்து கொண்டு இருக்கிறாள் விழுந்து பிடுங்குவதற்கு. உங்க அம்மாவை பாத்தீங்களா? இப்படி ஒரு அம்மாவா? இந்த அம்மாவோட நான் வாழ முடியுமா அப்படின்னு பெட்டி படுக்கையோட காத்து கொண்டு இருக்கிறார். ஏன் குடும்பத்துக்குள்ள போறோம்னு கணவன் நினைக்கிறான். அதே மாதிரி பிள்ளைகள் என்றால் பயந்து நடுங்குகிறார்கள். அப்ப அன்னைக்குதான் வந்து அந்த மார்க் ஷீட் கொடுத்திருப்பாங்க. தன்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு அப்பா அம்மா எப்படி நம்மை அணுகுவார்களோ என்று பிள்ளைகள் பயந்து கொண்டு போகிறார்கள். மூத்தோர்களுக்கு அங்க மரியாதையே இல்லை. அவங்க வந்து அந்த தொலைக்காட்சியில கூட வந்து தங்களுக்கு விருப்பமான அந்த நெடுந்தொடர்களை பார்ப்பதற்கு சுதந்திரம் இல்லை. அப்படி குடும்பம் என்பது ஒரு பணத்திற்காக அலைகின்ற ஒரு இடமாகவும், போட்டி பொறாமை, ஒருவருக்கொருவர் யார் பெரியவர்கள், ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கிறார்கள். அதனால யாரை நம்பி யாரும் இல்லை. அதனால யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என்ற ஒரு போக்கிலே குடும்பம் இருக்கிறது. அப்படி பிரச்சனைகளாக குடும்பம் இருக்கும்போது அவனுக்கு கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் குளிர் தரு நிழலாக, மரம் கனிந்த கனியாக இருப்பது நட்புதான். அவர் மருத்துவ அறிக்கை கூட 30 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு மகிழ்ச்சியை தருவது நண்பர்கள் தான், குடும்பங்கள் இல்லை என்று ஒரு அறிக்கையும் கூட அவர்கள் தாக்கல் செய்துவிட்டு இந்த மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி.
சகோதரர்களை. இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்படி தன்னுடைய அணிக்கு சிறந்த ஒரு வலிமையை செய்து சாந்தி காளிதாஸ் போகும்போது புகழை ஏந்தி கொண்டு வந்திருக்கின்ற புகழேந்தி அதை விட்டு விடுவாரா? புகழேந்தி அவர்களே வருக, உங்கள் அணிக்கு நீங்கள் புகழை உங்கள் வாதத்தால் தருக. வாருங்கள் புகழேந்தி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய ஒளி நன்றாக தெரிகிறதா? நன்றாக கேட்கிறது. நடுவருக்கு கேக்குது. நடுவர் உள்ளிட்ட சபையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான உறவு பெறுவது உறவுதான், குடும்பம்தான் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. ஆமாங்க, குடும்பங்கிறது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தங்கி, தங்கை தம்பி, அத்தை மாமா, இவனா சேர்ந்தது தானேங்க ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. அதனால இந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தானங்க பெருசா நம்ம அன்பை எதிர்பார்க்க முடியும். நண்பர்கள்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம அன்பை எதிர்பார்க்கிறது இவர்களை விட கிடையாது என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். குடும்ப வாழ்க்கைங்கிறது நிபந்தனை இல்லாததுங்க. அது பிணைப்பை ஏற்படுத்துவதுங்க. பொதுவா குடும்பத்துல பாதுகாப்பும் நம்பிக்கையும் நல்லா நினைச்சு இருக்குங்க. பாதுகாப்புன்னு சொல்ல போனாக்கா, நம்ம கணவன் மனைவியும் நம்மளோட பிள்ளைய விட்டுட்டு வெளியில போகணும். அது பணி நிமித்தமாகவோ அல்லது விழாவுக்காகவோ. அப்படி செல்லும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை விட்டு செல்ல முன்னுரிமை தருவது. நாம் உறவினர்கள் மட்டுமல்ல உறவினர்கள் மட்டும்தான் நாம் விட்டு சொல்கிறோம். அப்பொழுது நாம் நண்பர்களிடம் அந்த அளவுக்கு முன்னுரிமை காட்டுவது கிடையாது. சந்தோஷமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும், வெற்றியாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும் எல்லா உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது இங்க தானங்க, குடும்பத்துல தானங்க. உறவுல தியாகம் மேலோங்கி நிற்குங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது நேரமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், கணவன் மனைவிக்குள்ளார ஒருத்தவங்க விட்டு கொடுத்து அவங்களுடைய வெற்றியை தானங்க நம்ம நிலைத்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் படிக்க காலத்துல கிராமத்துல இருந்து படிக்க முடியாத சூழ்நிலையை 2 வருடம் என்னுடைய சித்தப்பா வீட்டுல இருந்துகிட்டு படித்தேன். என்னோட உறவுக்காரங்க வீட்டுலதான் என்னோட இருந்து படிக்க முடிஞ்சது. அப்ப நண்பர்கள்னா அந்த காலத்துல எனக்கு உதவி பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் அப்படிப்பட்ட தேர்வுல வெற்றி அடைஞ்ச போது எங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அடைஞ்சதை விட எங்க சித்தப்பா குடும்பத்துலதான் இன்னும் அதிகமா சந்தோஷப்பட்டாங்க. குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சியில பொறாமை இருக்காதுங்க, பெருமை தான் கொள்வார்கள். ஆனா நட்புல பொறாமை தான் ஃபர்ஸ்ட். சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்குங்க. உறவுகள் செய்யும் முறை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்கள் தீய வழிகளுக்கு இட்டு செல்வார்கள். ஆனால் உறவினர்கள் எப்பொழுதும் தீய வழிக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். அன்பும் அறனும் உடைத்தாய் வாழ்க்கை, அது பண்பும் பயனும். அது ஒருவருடைய வாழ்க்கையின் அன்பும் மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டால் மட்டுமே போதும். அவர்களிடம் பண்பும் பயனும் வந்து சேரும். நண்பர்கள் செடியில் பூத்து குலுங்கும் பூக்கள். ஆனால் உறவு அச்செடியை தாங்கி நிற்கும் வேர். நண்பர்கள் காலத்தே மறைந்து விடும் காணல் நீர். ஆனால் சொந்தங்கள் எல்லா காலத்திலும் வீழ்வது இல்லை, வாழ்க்கையின் கடைசி வரை வருவதாகும். நடுவர் அவர்களே,
உறவுகள் திட்டும் போது என்றும் அறிவுரை சொல்லும் பொழுது கம்முன்னும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். எனவே நடுவர் அவர்களே, குடும்பம்தான் பெரிது என தீர்ப்பளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். புகழேந்தி அவர்கள் தன்னுடைய அணிக்கு தன்னுடைய கருத்துகளால் சிறப்பாக அணி சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதுல நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னார்கள். பல்கலைக்கழகத்துல பல துறைகள் இருக்கின்றன. ஃபேக்கல்டி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதுபோல மாமா இருக்கின்றார், மாமி இருக்கின்றார், அத்தை இருக்கின்றார், அப்பா இருக்கின்றார், அன்னை இருக்கின்றார் என்று பல உறவுகளில் பல மனிதர்கள் வாழ்கிறார்களே, அவர்கள் தருகின்ற அன்புக்கு இந்த நண்பர்கள் ஈடாவார்களா என்று கேட்டுவிட்டு ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கின்றார். நண்பர்களை அவர்கள் பூத்து குலுங்கும் பூக்கள் என்பதை ஒத்துக்கொள்கிறார். ஆனா ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுகின்றார். அப்படி அந்த செடி பூத்து குலுங்குவதற்கு மரத்திற்கு அந்த செடிக்கு வேர் தேவையில்லையா? அந்த வேறாக குடும்பம் இருக்கிறது. பூக்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இன்று பூத்து மாலையிலே வாடி விடுவார்கள். ஆனால் அந்த வேர் இருக்கிறதே, அதுதான் அந்த செடியை தினந்தோறும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கின்றார். அவருக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து குடும்பம் என்ற அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக நம்முடைய செந்தாமரை அவர்கள் வர இருக்கின்றார். செந்தாமரை அவர்களே வருக, உங்கள் வாதங்களை தருக. நட்பு என்ற அணியில் செந்தாமரை பேச வருகின்றார். சரியாக கேட்கிறதா என்னுடைய காணொளி? நான் Okay. தெளிக்கிறேனா? சபையோர் அனைவருக்கும் முதல் வணக்கம். நடுவர் அவர்களுக்கு என் சிறப்பு வணக்கம். குடும்ப வாழ்க்கையில் உண்மையான அன்பை அதிகம் பெறுவது நட்புதாயா? நட்பா குடும்பமா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நட்புதான்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் இருக்குயா. ஏன்னா நம்மெல்லாம் புலம்பெயர்ந்து தமிழகத்திலிருந்து சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ஆபத்துன்னு ஓடி வரும்போது நமக்கு நம்முடைய நண்பர்கள் தான், அது அறிவுரையாக இருந்தாலும் சரி, சில உதவிகளாக இருந்தாலும் சரி, உண்மையான அன்பாக இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுல துளி கூட சந்தேகமே கிடையாது. நல்ல நண்பர்கள், நல்ல நட்புல ஏதியா பொய்யான நட்பு, உண்மையான நட்பு, உறவுல அது அதிகமா இருக்கு. பொய்யான உறவு, உண்மையான உறவு அப்படிங்கிறத என்னால எடுத்து சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, தனக்குன்னா ரத்தம், மற்றவங்களுக்குன்னா தக்காளி சட்னின்னு உறவுல நினைக்கிறாங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது அது கஷ்டம்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு வரும்போது அது கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா நட்புல உண்மையான நட்பு மட்டும்தாயா இருக்கும். நாம நல்ல நண்பர்களை நாம தாயா தேர்ந்தெடுக்கணும். நமக்கு அன்பை கொடுக்குற மாதிரி நல்ல நண்பர்களை நம்ம வாழ்க்கையில நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். உறவுல நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஏன்னா உறவுல எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நமக்கு இவங்க தான் அப்பா அம்மா அப்படின்னு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உடுக்கை இழந்தவன் கை போலாங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கிறாரு. நம்முடைய ஆடை சரிந்து விழும்போது நமது கை எவ்வாறு உடனடியாக சென்று அதை சரி செய்கிறதோ, அதுபோல நாம் வாழ்க்கையில் தவறி விழும் போது நமது நண்பர்கள் நமக்கு பாதுகாப்பையும் அதற்குரிய வழிமுறைகளையும் உடனே தர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இளங்கவின் சொன்னாங்க அவங்க வந்து அலுவலகத்துல 2 போஸ்டிங் இருந்தாக்கா எப்படி கிடைக்கும்னு. இதே கதை என்னுடைய அலுவலகத்துல நடந்துச்சு. என்னுடைய நண்பன், உனக்கு தான் அந்த திறமை இருக்குன்னு என்னுடைய தோழி எனக்கு விட்டு கொடுத்தா. அதனாலதான் நான் இப்ப மேலதிகாரியாக இருக்கிறேன். அப்படிங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் அதிகம் அன்பு, அதிக நட்பை பெறுவது நண்பர்கள் மட்டும்தான்னு கூறுகிறையா. புகழேந்தி சொன்னாரு, உண்மையிலே நான் கேட்கிறேன், அவரு வந்து சொந்தம் தான் குடும்பம் தான் பேசுறாரு. காரணம் என்னன்னா, நான் போன வருடம் போய் எங்க ஊர்ல வீடு கட்டினேன். அவர் இல்லை, அவர் பணம் தான் கொடுத்தாரு, நான் தான் இருந்து செஞ்சேன். அவங்களோட உள்ள உறவுகளோட நான் போட்ட சண்டை, பொறாமை எல்லாமே அவருக்கு தெரியும். இருந்தும் அவர் வந்து இப்ப குடும்பம் தான் அப்படின்னு அந்த எதிரணியில பேசிக்கிட்டு இருக்காரு. நண்பர்கள் அவர் தடவை போறது சொந்தக்காரங்களுடைய ஒரு கல்யாணத்துக்கா நண்பர்களுடைய கல்யாணத்துக்கான்னு கேட்டு பாருங்க. போன மாசத்துல கூட ஒரு நண்பர்களோட பையனோட கல்யாணத்துக்கு தான் 2 பேரும் சென்று வந்தோம்.
அப்படிங்கும்போது அவர் இங்க பேசிட்டு இருக்காரு, உறவு தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல நடந்த ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன். நாங்க 2 பேரும் வங்கியில பணம் கட்டுறதுக்காக நாங்க போனோம். அப்ப அவரு நண்பர் பணம் எங்களால கியூஆர் கோட்ல கட்ட முடியல. 20,000 பணம் எடுத்து கொடுத்தப்ப சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு அவரே சொல்லிட்டு இப்போ குடும்பம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. அவர் என்னோட கணவர் தான். நாங்க 2 பேரும் குடும்பங்கிற உறவுல கணவன் மனைவியா இருக்கிறத விட இருவரும் நண்பர்களா இருக்கிறதுனால 30 வருட இல்லற வாழ்க்கை எங்கள்கிட்ட அன்பாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குங்கிறத இதுல நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நண்பர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்து உலகத்தின் உயரத்தையே நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க ஐயா. நேசம் உண்டு பாசம் உண்டு வாழ வைக்க தோழன் உண்டு அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உன்னை மட்டும் தாரே உன் உசிர கூட தாரே நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல நண்பனை நாம் தேர்ந்தெடுத்து அவன் கொடுக்குற அன்பை நம்ம பெறணும்னா வாழ்க்கையின் உச்சத்துக்கே நம்ம சென்று விடலாம்யா அப்படின்னு கூறி நீங்களும் நட்பு வட்டாரத்தில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் குடும்பத்தை விட நட்பு வட்டாரங்கள் அதிகமான அன்பை சிங்கப்பூர்ல கொடுத்துருக்கும். நம்ம பேச்சாளர் மன்றங்கள் இருக்கே, ஹரிகிருஷ்ணன் ஐயாவே அதை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கே குடும்ப உறவுகளை விட நட்பு தான் இன்னைக்கு அவங்கள சிங்கப்பூர்ல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த மனிதராக வச்சிருக்குன்னா அதுக்கு சொந்தங்களாயா காரணம். சொந்தத்துல இதெல்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியுமாயா? அதனால குடும்ப வாழ்க்கையில் உண்மையான அன்பை அதிகம் பெறுவது நட்பு வட்டாரமே என்று ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செந்தாமரை அவர்கள் செம்மையான கருத்துக்களை ரொம்ப அழகா பேசியிருக்கார். அவர் பேசியிருக்கின்ற கருத்துக்கள்ல பாதிக்கு மேல அவருடைய சொந்த வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டுகளாக இருப்பது ஒரு தனி சிறப்பு. அப்புறம் என்னையும் நம்முடைய தமிழ் மொழி பண்பாட்டு கழக தலைவர் ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்களையும் எடுத்துக்கோளாக, அதாவது எடுத்துக்காட்டுகளாக வைத்து சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். தீர்ப்பு சொல்ற வரைக்கும் அதை பத்தி நாங்க பேசக்கூடாது. அதனால அதை விட்டு விடுகின்றோம். நீங்க சொன்னதுல உண்மையான நட்புல அது என்ன உண்மையான நட்பு? நட்புல பொய் இல்ல, உண்மை இல்ல. நட்புனா நட்பு தான். ஆனா உறவுகள்ல தான் பொய்யான உறவுகள் இருக்கின்றன அப்படின்னு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, உறவுகளை என்னால தேர்ந்தெடுக்க முடியாது, அது தலை விதி. இவர்தான் தாய், இவர்தான் தந்தை, இவர்தான் கணவர் என்பதை என்னால் மாற்ற முடியாது. அது அது இயற்கை அல்லது இறைவன் கொடுத்த வரம். ஆனா ஒரு நண்பன் சரியில்லை என்றால் என்னால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். அல்லது ஒரு நண்பன் மிக சிறப்பானவன் என்பதை அறிந்தால் அவனோடு தேடி என்னால் நட்பு பாராட்ட முடியும். அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பத்துல உள்ள உறவினர்களோ அல்லது மற்ற எல்லோருமே போட்டி பொறாமையில் தான் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா அவங்க ரொம்ப தாமதமா தான் கை கொடுப்பாங்க. ஆனா நண்பன் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு வள்ளுவர் சொல்வதற்கு ஏற்ப, எப்படி ஆடை நெகிழ்ந்தால் யாருமே சொல்லாமல் அந்த நம்முடைய கையானது ஆடையை சரி செய்கிறதோ அதுபோல நான் கேட்காமலேயே என்னுடைய நண்பர்கள் உதவி செய்கிறார்கள். பதவி போட்டியை பத்தி சொன்னீங்க. ஒரு தோழி எனக்கு விட்டு கொடுத்ததால் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அதிகாரியாக இருக்கிறேன் என்று சொந்த கதைகள் எல்லாம் அது வரலாறு தான். வரலாற்றை இங்கே பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை இந்த மன்றம் குறித்து கொள்கிறது. அடுத்து உங்கள் வாதத்தை சந்திப்பதற்கு இறுதி, அதாவது நிறைவு பேச்சாளராக காமாட்சி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். காமாட்சி அவர்களே, நீங்கள் பைந்தமிழ் அணியின் சார்பாக நிறைவு பேச்சாளராக குடும்பத்தின் அணியின் சார்பாக உங்கள் கருத்துக்களை தாருங்கள். நன்றி. வணக்கம். நான் பேசுவது கேட்கிறதா? முதல்ல உறவு அப்படின்னா என்னங்க ஐயா? காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும், மலை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். உண்மையான அன்பு நட்பு கிட்ட இருந்தாங்க கிடைக்குது. அப்படியா? நண்பன் தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அம்பு விடுறத பார்த்துட்டு எதிரணியினர் அன்பு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த எதிரணியில இருந்து பேசிட்டு போன செந்தாமரை சொன்னாங்க, உண்மையான அன்பு நட்புலதான் கிடைக்குதுன்னு. இந்த கூட்டத்துல இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாருங்களேன், அவங்க கணினியில ஏதோ பிரச்சனை.
உடனே எங்கள் அணியின் பேச்சாளர் புகழேந்தி அவங்க கணவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? நான் நண்பர்கள் எல்லாம் மறந்துட்டாரு, நாங்களெல்லாம் அவர்கள் மனைவி நன்றாக பேச வேண்டும் என்று தன் கணினியை கொடுத்துவிட்டு அவர் தொலைபேசியில் இணைந்தார். எதிரணியாக இருந்தாலும் தன் மனைவி நன்றாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றார். அதுதாங்க உண்மையான அன்பு. இந்த பாலாஜி அடுத்தது இதயமும் இதயமும் இணைகிறது நட்பு. ஏங்க எனக்கெல்லாம் இதயமும் இதயமும் நினைச்சா காதல் தான் தெரியும் நடுவர் அவர்களே. அடுத்தது உங்க சாந்தி. நட்புக்கு திருக்குறள்ல 5 அதிகாரம் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே திருவள்ளுவர் கூடா நட்புக்கும் அதிகாரத்தை சொல்லியிருக்காரு. அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எதிரணியில. சரி, நான் என்னோட கருத்துக்கு வரேன் நடுவர் அவர்களே. அதாவது நட்புக்கு சோறு கிடைக்கிற இடம் சொர்க்கம். அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இன்னைக்கு இவங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கிடைச்சா அவங்க. இதுல எங்கெங்க உண்மையான அன்பு கிடைக்க போகுது? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இருக்கிற நண்பன் நாளைக்கு வேற எங்கேயோ இருப்பான். நடுவர் அவர்களே, இப்ப என் பள்ளி பருவத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நண்பர்களா இருந்தவர்களா இப்ப என் கூட தொடர்புலயே இல்ல. சரி, விட்டுட்டு போலான்னு நினைச்சா கூட இல்ல. பெரிதும் உண்மையான அன்பை தருவது நட்புதான் என்று எந்த தைரியத்துல எதிர பேச வந்திருக்காங்கன்னே எனக்கு தெரியல நடுவர் அவர்களே. அது மட்டுமா, இப்ப பிறக்கின்ற போதே பிள்ளைகள் பெற்றோரின் அன்புல இருப்பாங்க. இப்ப விடுதலை பருவம், கல்லூரி காலம் அப்படிலாம் வந்துச்சுன்னா நண்பர்களை நோக்கி செல்வார்கள். இதெல்லாம் இயற்கை. கல்யாணம் அப்படின்னு ஒண்ணு ஆச்சுன்னா நண்பர்களை நோக்கி செல்வாங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. வாழ்க்கை துணையின் அன்பில் கட்டுப்பட்டுதான் வாழுவாங்க. இதனாலதான் தனிகட்டு செல்லும் இளைஞர்களை கூட ஒரு கல்யாணம் பண்ணி கால் கட்டு போடு எல்லாம் சரியாயிடணும் நம் முன்னோர்கள் தெரியாமையா சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. இப்ப தமிழ்ல பிக் பாஸ் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவராகிய நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிரணியினரும் பார்ப்பாங்க, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கணவன் மனைவி இருவருமே போட்டியாளர்களா பிக் பாஸ் ஷோக்கு போயிருக்காங்க. இதுல ஒருத்தருக்கு என்ன ஏதாவது பிரச்சனை அடிபட்டுச்சுன்னா கூட மற்றவர் துடிதெடுத்து ஓடி போய் தன் அன்பை காட்டுவார். இதுதாங்க உண்மையான அன்பு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நண்பர்கள் என்கின்ற போர்வையில் மற்றவர்களிடம் அவர்களை போட்டு கொடுத்து விட்டு நட்பு வட்டாரம் எதிரணி விளையாடி கொண்டிருக்கிறது. சிங்கப்பூர் அரசாங்க இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டு பெற்றோர்களுடன் வசிக்க வேண்டும் என்பதற்காக 3 தலைமுறையிலான குடியிருப்பு இல்லங்களை அமைத்துக் கொண்டு இருக்கின்றது. அது ஏன் இந்த இயந்திர காலகட்டத்துல அன்போ ஆதரவோ குடும்பத்துல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிற வாசிதாங்க. அதாவதுங்க அது அரசாங்கத்துக்கே தெரிஞ்சிருக்கு, அன்போ ஆதரவோ குடும்பத்துல இருந்துதான் கிடைக்கும். அப்ப நடுவருக்கு தெரியாம போயிருக்குமா? இவங்க எல்லாரும் இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்களேன், போஸ்ட் மாஸ்டருக்கு போனா நட்பு வட்டாரம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அன்பு கிடைக்கும்பாங்க. அதெல்லாம் உண்மையே இல்லை நடுவர்களே. முக்காவாசி பேர் இந்த டோஸ்ட் மாஸ்டர் கூட்டத்துக்கு போவே டிஎல்சிஎஸ்ல கொடுக்குற பொங்கலும் வடைக்காகவும் தான். அதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கணவர் இருப்பாரு. அதுல அன்பு மிகுதியால் மனைவியையும் குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுவாரு. ஆகவே வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்ற கண்ணதாசனின் வரிகளுக்கு ஏற்ப உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது குடும்பம் தான் என்று குடும்பத்தின் அன்பை பெற்றுக் கொண்டிருக்கும் நமது நடுவரும் தீர்ப்பாக வழங்குவார் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காமாட்சி அவர்கள் நிறைவு வாதமாக தன்னுடைய அணி குடும்பத்திற்கு பல கருத்துக்களை சொல்லி அணி சேர்த்திருக்கின்றார். அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமானது, நட்பு என்பது நிலை இல்லாதது. இப்ப நம்ம எவ்வளவோ நண்பர்களை, பள்ளியில சில நண்பர்கள், அது கல்லூரியில சில நண்பர்கள், வளர்ந்த பிறகு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் போது சில நண்பர்கள். ஆனா இவர்கள் யாருமே நிரந்தரமானவர்கள் இல்லர். அங்கங்க வராங்க, அங்கங்க போறாங்க. நட்பு நிரந்தரம் இல்லை. ஆனால் என்னுடைய தாயோ, என்னுடைய தந்தையோ, என்னுடைய தனையனோ அல்லது என்னுடைய உற்றாரோ உறவினரோ நான் பிறந்து வளர்ந்து தவழ்ந்து நடைபயின்று கல்வி கற்கின்ற நாள் முதலாக அவர்கள் என் மீது காட்டுகின்ற அன்புக்கு ஈடு இருக்கிறதா, இணை இருக்கிறதா? ஆனா நண்பர்கள் என்றாலே அவர்கள் பொறாமைக்காரர்களாக ஒரு சமயத்தில் உதவுவார்கள், ஒரு சமயத்தில் நம்மை விட்டு போய்விடுவார்கள்.
நாம் கீழே இருக்கும்போது அவர்களுக்கு நம்மை பிடிக்கும். அதே சமயத்தில் நாம் மேலே சென்று விட்டால், அதாவது வாழ்க்கை வசதியில் மேலே சென்று விட்டால் அவர்கள் பொறாமைக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகவே குடும்பம்தான் உண்மையான அன்பை பெறுவதற்கு ஒரு சிறந்த இடம் என்று சிறப்பான வாதத்தை தந்து அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமண்டபத்தை முடித்து வைப்பதற்கு லட்சுமி வருகின்றார். அவர் நட்பு சார்பாக உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே, அதாவது நண்பர்களே என்ற அணியில் பேசுவதற்கு லட்சுமி அவர்கள் வருகின்றார். அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாருங்கள் லட்சுமி. என்னுடைய காணொளி தெரிகிறதா? ஒளி வாங்கி கேட்கிறதா? சொல்லுங்கம்மா. ஐயா கேட்கிறதா? கேக்கு. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ நம்ம முருகையன் சொன்னாரு, நட்பு குடும்பத்துல உள்ள அன்புக்கு எல்லையே இல்லைன்றாரு. இப்ப இந்த பாடல் என்ன சொல்லுது? நான் சொல்லல, விண்ணை கூட தொடலாம், ஆனா நண்பன் வந்த பிறகு வானுக்கு கூட எல்லை உண்டு நட்புக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது நான் முருகையன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது. இப்போ சற்று முன் காமாட்சி அவர்கள் பேசிட்டு போனாங்க. வீடு வரை விரவை, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். நீங்க குடும்பம் 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 சொல்றீங்க. உங்க குடும்பம் ஒரு மனிதனுடைய கடைசி வரை கூட வரல. அப்போ எங்க நட்பு வட்டாரத்தில வருதா? அதுக்கு என்கிட்ட உதாரணம் இருக்கு. அடுத்து முதல்ல பேசினாங்க கவின் சொன்னாங்க, தாய் தந்தை ரத்தம் உறவு, தன்னலமற்ற அன்பு தந்தை, அப்படி எல்லாமே சொன்னாங்க. தாய் கொடுக்கக்கூடிய பாசம் கடமைங்க, ரத்த உறவுங்க. தந்தை கொடுக்க கூட கடமை. இப்போ இவங்க சொன்ன இந்த கேள்விக்கு யாராவது பின்னாடி வர்றவங்க பதில் சொல்றாங்கன்னா இந்த பதில் இருக்கு. தன்னலமற்ற அன்பு யார்கிட்ட வருது? அந்த தன்னலமற்ற அன்பு ஔவையார் அதியமான் அவங்க தனக்கு கிடைத்த ஒரு கனிய கூட தன்னலமற்ற அன்போட அவர் உயிர் வாழணும் அதியமானுக்கு கொடுத்தாரு. இது அவர் கேள்விக்கான பதில். அதுக்கடுத்து சொன்னாங்க, தந்தை கூட இருந்தே மனைவி கணவரை கவனிக்கிறாங்க. எங்க அதானங்க கடமை. மனைவி கவனிக்கலாம் யார் கவனிப்பாங்க? அதுக்கு யாராவது பதில் இருக்கா? உங்க நட்புல எங்க கிட்ட இருக்கு நட்பு. பாரிவல்லர் கபிலர் பாரிவல்லர் இறந்து போய் குழந்தைங்களை விட்டுட்டு போகும்போது யார் கடைசி வரை பார்த்தா? அவருடைய நண்பரான கபிலர். இது அவருக்கான பதில். அடுத்து சொன்னாங்க, இவங்க ஒட்டுமொத்த அத்தனை பேருடைய இந்த நட்புக்கு, இந்த குடும்பத்துக்கு நான் ஒரே ஒரு பதில், எங்கள்கிட்ட இருக்கிற நட்பு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். இவங்க ரத்த உறவு இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததில்ல, ரொம்ப தூரத்துல இருக்காங்க, கடிதத்தின் மூலமா அவங்க பாத்துக்கிட்டாங்க. இப்போ கோப்பெருஞ்சோழன் அவருடைய பிள்ளைங்களுக்கும் அவருக்கும் சண்டை வருது சொத்து பிரச்சனைனால. அவர் நிறைய செல்வத்தை எல்லாருக்கும் தானம் கொடுக்கறாருன்னு சொல்லி சண்டை வரும்போது கோப்பெருஞ்சோழன் சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைங்களோட சண்டை போடுறாரு. அப்ப அந்த இடத்துல இது நீ உனக்கு அப்புறம் இந்த சொத்துக்களை யார் அனுபவிக்க போறாமா, அப்போ உன்னோட பிள்ளைகள் தானே விட்டு கொடுத்துறோன்னு இடித்து உரைக்கிறாங்க. அத சொன்னது யாரு? அவர் அவையில இருக்கிற நண்பர் புலவர். சரி, இத அவனோட குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களே இப்படி சொத்துக்காண்டி சண்டை போடுறாங்க. அப்ப இதுல எங்கெங்க உண்மையான அன்பு இருக்கு? அப்ப பெரிய அன்பு, பெரிதுமா அன்பு எங்க நட்பு கிட்டதான் இருக்கு. சரி, அது தரமையா? இப்ப பிசிராந்தையார்ட்ட வருவோம். இவங்க எல்லாருமே நேரடியா பார்க்கல. இவங்க சொன்னாங்க இல்லையா, காமாட்சி சொன்னாங்க இல்லையா, கடைசி வரை யாரோ, கடைசி வரை வந்தவர் நம்மளுடைய பிசிராந்தையார். அவர் சொல்றாரு, நீங்க என்னுடைய காலத்துக்கு அப்புறம், நான் இறந்ததுக்கு அப்புறம் நான் வடக்கிலிருந்து உயிர் விடுறேன், அப்ப என்னுடைய நண்பன் வருவாருன்னு கோப்பெருஞ்சோழன் சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே எல்லாருமே பயந்துட்டாங்க. அவர் பார்த்தாரு. பார்த்த உடனே, இசை மரபு ஆக நட்புக்கு கந்தாக இணையதோர் காலை ஈங்கு வருதல் வருவன் என்றது கோணது பெருமையும் அது பழுதின்றி வந்தவன் அறிவும் வியத்தோரும் வியப்பிறந்தன்றே. எல்லாரும் வியந்தார்களா? அவர் சொன்னது மாதிரியே பார்க்காத ஒரு பிசிராந்தையர் அவர் பக்கத்துக்கு அருகே சமாதியில அடைந்தாரு. அப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு சாவிலும் கூட அவருக்கு துணையாக வந்தவர் பிசிராந்தையார். அங்க நட்பு. இது எங்களுடைய வாதம். அடுத்து இன்னொன்னு, இது பழைய கதைகள் இருக்கு. நம்மளுடைய ராமன் எடுத்துக்கோங்க, குகன், இவங்க குடும்பம் தான். ஆனா குடும்பத்தினுடைய எண்ணிக்கையை உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியும். அது நண்பன் மூலம். குகன் வரும்போது குகன் உரைக்க அன்பு உரைக்க தக்கது அன்று ஒரு நால்வருடன்
பிறந்தோம் ஐவரானோம் அன்பினால். எங்களுடைய அன்பினால நாங்க ஐவரானோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடும்பத்தினுடைய உறுப்பிடமே எண்ணிக்கும் போது இங்க மேலும் பெருகுது. அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, என்னோட சொந்த இதுலயே சொல்றேங்க. நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது என் கணவருக்கு நான் ரொம்ப உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் வைக்கும் போது எனக்கு விட்டு தூரத்துல இருக்க என் உறவினர்கள் என்னை காப்பாத்தல, எனக்கு ஆறுதல் சொல்லல, பண உதவி செய்யல. எல்லாருமே என் நண்பர்கள். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா என்னுடைய குடும்ப உறுப்பினர்ன்றது நண்பர்கள் இரண்டாவது குடும்பம். ஆக எங்களுடைய உரை வாதம் என்னவென்றால், உண்மையான அன்பு மிக பெரிதும் கிடைக்க பெறுவது நட்பே நட்பே என்று ஆணித்தரமாக சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி அவர்களே. பட்டிமண்டபத்தை தன்னுடைய வாதங்களால் சிறப்பாக முடித்து வைத்திருக்கின்றார் லட்சுமி அவர்கள். அவர்களுக்கு எனது நன்றியும் வாழ்த்தும். அவர் சொல்றாரு, நட்புக்கு எல்லையே இல்லை, ஆனா குடும்பத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது. அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடங்கி விடுகிறது. ஆனா நட்பு என்பது உலகளாவிய நட்பு, சகோதரத்துவம் என்று அது வளர்ந்து கொண்டே செல்கிறது. அடுத்து காமாட்சி அவர்கள் சொன்னார்கள், வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று சொல்லி இருக்கிறாரே. ஆனா கடைசியில குடும்பம் வரலையே, ஒரு கேள்விக்குறியோட தானே நிக்குது. ஆனா கடைசி மரணம் வரைக்கும் வந்தவன் கோப்பெரும் சோழனுக்கு பிசிராந்தையார் தானே. அந்த நட்புக்கு ஈடு இருக்கிறதா, இணை இருக்கிறதா என்றெல்லாம் நட்பினுடைய பெருமையை ரொம்ப அழகா சொன்னார். அடுத்து கணவன் மனைவி உறவு என்பது, அல்லது தாய் தந்தையர் உறவு என்பது, சகோதரர்களுடைய இருக்கிற உறவு ஒரு கடமை, பிறந்ததற்காக செய்ய வேண்டியது. ஆனா எந்த காரணமும் இல்லாமல் பார்த்த உடனேயே என்பு உருகி உள்ளம் உருகி நமக்கு உதவி செய்ய ஓடோடி வருபவர்கள் நண்பர்கள் தான். அவர்கள் அந்த உதவி செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை அல்ல. ஆனா அவர்கள் அன்புடைமையால், தங்களுடைய உள்ள பண்பினால் நம்மிடையே நண்பராக, தங்களுடைய நண்பு என்ற பண்பினால் நமக்கு ஓடோடி உதவுகின்றார்கள். அதனாலதான் பாரதிதாசன் சொன்னார் அல்லவா, இமயமலையில் ஒருவன் இரும்பினான், குமரி முனையிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு ஓடினான். இதை காட்டிலும் நட்பு இருக்க முடியுமா என்றெல்லாம் பேசி இருக்கின்றார்கள். இப்ப ஓரளவுக்கு சிறப்பான வாதங்களாக இந்த பட்டிமண்டபம் நிறைவடைகிறது. இப்ப நீங்கள் எல்லாம் தீர்ப்புக்காக காத்திருக்கிறீர்கள். என்னுடைய கருத்தை உங்களுடைய வாதங்கள் அடிப்படையில் வைத்துதான் நான் கூறப்போகிறேன். என்னுடைய சொந்த கருத்து என்று எதுவும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் இங்கே வைத்த இருதரப்பு வாதங்களை அலசி ஆராய்ந்து இதுல யாருடைய கருத்து வலிமையாக இருக்கிறது, எவருடைய கருத்து சிறப்பாக இந்த தலைப்பை சந்தித்தது, எவருடைய கருத்துகள் இந்த அணிக்கு வளம் சேர்த்தது அல்லது வலு சேர்த்தது என்று அலசி ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நான் தீர்ப்பை கூற இருக்கின்றேன். முதல்ல குடும்பத்தை எடுத்துக்குவோம். குடும்பம் எல்லாரும் சொன்னது என்ன, அம்மாவை காட்டிலும் அன்புடையவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அம்மா என்றால் அன்பு. கடவுளை தாயாக இருக்கின்றான், தாயுமானவன் என்று பெயர் எடுத்திருக்கின்றான். வால் இணைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி அப்படின்னு மணிவாசகர் பாடுகின்றார். அதாவது பால் நினைந்து ஊட்டுவாளாம். பிள்ளை குழந்தை அழுவதற்கு முன்பே அழுது பால் ஊட்டுபவள் தாய் அல்ல. அழுவதற்கு முன்பே எத்தனை மணிக்கு அழுவான்னு தாய்க்கு தெரியும். அதனால எறும்பு கடித்தால் அழுகிறானா, பசியால் அழுகிறானா, அல்லது வலியால் அழுகிறானா என்று எல்லா அழுகையும் உணர்ந்தவள் அவள்தான். அதனால அந்த அன்பு, தாய் அன்பை காட்டிலும் உலகத்துல வேறு அன்பு இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் வாதத்தை வைத்தார்கள். ஆனா நண்பர்கள் அணி ஒரு சிறப்பான வாதத்தை வைத்தது. அதெல்லாம் ஒரு கடமை. தாய் பால் ஊட்ட வேண்டியது கடமை, தந்தை அறிவு புகட்ட வேண்டியது கடமை. தந்தைக்கு சபையின் முன் மகனை முன்னிறுத்த வேண்டும். மாபெரும் சபைகளில் அவன் நடந்தால் அவனுக்கு மாலைகள் விழ வேண்டும். அது குடும்ப கடமை. அது செய்யவில்லை என்றால் அது ஒண்ணும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்தஸ்தை உயர்த்துகின்ற ஒரு செயல். அதிலே சுயநலம் கலந்திருக்கிறது. இந்த மகன் நாளைக்கு பெரிய ஆபீசர் ஆகி அல்லது பெரிய பதவியில் இருந்து எனக்கு சம்பாதித்து தருவான் என்று தாய் நினைக்கலாம். தந்தை என் மகன் கலெக்டராக இருக்கின்றான்,
அமைச்சராக இருக்கின்றான் என்று உலகத்துல வந்து அந்தஸ்தை தேடலாம். அதனால அதுல வந்து ஒரு சுயநலம் கலந்து இருக்கிறது என்ற அளவில் இப்படி அவர்கள் தெளிவாக அந்த கருத்துக்களை சொல்லவில்லை. ஆனால் உள்ளர்த்தமாக இப்படி சொன்னார்கள். அடுத்து என்ன ஒரு வாதம் வந்ததுன்னா, நான் நானாக இருக்கின்ற இடம் நண்பர்கள் தான், ஆனா என்னுடைய வெளியில நான் வந்து எப்படி இருக்கின்றேன், ஒரு நடிகனாக இருக்கின்ற நான் வெளியில தான் என்னுடைய உண்மையான உருவத்தை, என்னுடைய உண்மையான குணத்தை காட்ட முடிகிறது. ஆகவே நான் என்னுடைய உண்மை தெரிய வேண்டும் என்றால், என்னுடைய உண்மை சுயரூபம் தெரிய வேண்டும் என்றால், நான் நானாக இருப்பதற்கு நண்பர்கள் தான் எனக்கு உதவி செய்கிறார்கள். ஆகவே அந்த நண்பர்கள் தான் உண்மையான அன்பை தருகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு வாதம் சிறப்பாக வந்தது. குடும்பம்னாவே ஒரு போட்டி, பொறாமை. அங்க வந்து எல்லோரும் வந்து ஒரு ஆர்வலர்களாக, அதாவது தன்முனைப்பு உள்ளவர்களாக எப்போது பார்த்தாலும் அவர்கள் அந்த சுயநலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிமிடம். சுயநலக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனா நண்பர்கள் அப்படி இல்லை. சில கதைகள் எல்லாம் சொன்னார்கள். இப்ப துரியோதனன் கர்ணனுடைய நட்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் எப்படி துரியோதனன் வந்து கர்ணனை போற்றினான். கர்ணன் மாபெரும் வீரன். அவனு வந்து பஞ்சபாண்டவர்களுடைய மூத்தவர்களாகத்தான் விளங்கினான். ஆனா தாயால் புறக்கணிக்க, குடும்பம் பாருங்க, தாய் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற கன்னியாக இருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது உலகம் தன்னை தூற்றும், அது தன் மீது தீரா பழி வரும் என்று அந்த குழந்தையை ஆற்றிலே விட்டு விடுகின்றாள். ஒரு தாய் செய்கின்ற செயலா அது? ஆனால் அப்படிப்பட்ட ஒருவனை, ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்த ஒருவனை தன்னுடைய சகோதரனாக துரியோதனன் அங்கீகரிக்கின்றான். துரியோதனன் நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவன் அங்கீகரிக்கின்றானே, அது எந்த அடிப்படையில்? துரியோதனனை அங்கீகரிக்கின்றானே, அது எந்த அடிப்படையில்? அதுதான் நட்பு என்று அங்க ராமாயணத்தை சொன்னார்கள். நம்ம மகாபாரதத்தையும் சொல்லலாம். அப்படி சுய நலம் பாராது நட்புக்காக வாழுகின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் உலகத்துல. அதனாலதான் நட்புதான் சிறந்தது என்று சொன்னார்கள். குடும்பத்தினர் என்ன சொன்னார்கள் என்றால், குடும்பம் வந்து எப்போதுமே வந்து விட்டு கொடுக்கின்ற தன்மையில் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறார்கள். இப்ப யாரேனும் நோய் வந்தால், ஒரு வலிமையான வாதத்தை வைத்தார்கள். யாருக்கேனும் குடும்பத்திலே நோய் வந்தால் அதை வந்து பார்த்து முழுவதும் கவனிப்பவர்கள் யார்? முழுவதும் கவனிப்பவர்கள் நண்பர்கள் அல்ல, குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் அதை கவனிக்கிறார்கள். அதனால என்னுடைய கடமை தீர்ந்தது, சாரி, மன்னிக்கணும். குடும்பத்துல உள்ளவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறார்கள். கடைசி வரைக்கும் குணமாகின்ற வரைக்கும் இரவு பகல் பாராது கண் விழித்து அந்த நோயாளி, குடும்பத்துல யாராக இருந்தாலும், கணவனுக்கு நோய் வந்தால் மனைவி பார்க்கின்றாள், தந்தைக்கு நோய் வந்தால் மற்ற பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இப்படி எல்லோருமே அந்த சுயநலம் பாராது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக பாடுபடுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அது கொஞ்சம் வலிமையான வாதம் தான். ஆனா அதை கூட இங்கு பேசுகின்ற பேச்சாளர்கள், எனக்கு நான் அயல்நாடு, என்னுடைய தாய்நாடை விட்டு விட்டு நான் அயல்நாடு வந்து நோய்வாய்ப்பட்ட போது தூரத்திலே இருக்கின்ற என்னுடைய உறவினர்கள் எல்லாம் எனக்கு தொலைபேசி மூலம் ஆறுதல் சொன்னார்களே தவிர, என்னோடு இருந்து என்னுடைய நோயை முற்றிலும் குணமாக்கியவர்கள் என்னுடைய நண்பர்கள் தாம் என்று சொல்லிவிட்டு, நம்முடைய தமிழ்மொழி பண்பாட்டு கழக தலைவர் அவர்களே தம்முடைய பேச்சிலே தாம் இவ்வளவு தூரம் இந்த தமிழ் மொழியில், சிங்கப்பூரில் தமிழ் வளர்க்க சாதனை புரிய எனக்கு பெரிதும் உதவுவது நண்பர்கள் தாம் என்றெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். ராமாயணத்தை வந்து கடைசியாக பேசிய லட்சுமி அவர்கள் சொன்னார்கள், ராமாயணத்துல சகோதரர்களும் இருக்கிறார்கள், ஆனா சகோதரர்களை தாண்டிய நண்பர்களும் இருக்கிறார்கள். இதுல யார் சிறப்பு? அதுல வந்து சகோதரர்கள் என்றால் அதுல வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கடமை இருந்தது. குறிப்பா பரதனை வந்து ஒரு சிறந்த தம்பியாக சொன்னாலும் கூட, பரதனுக்கு உள்ளூர அண்ணனை காட்டுக்கு அனுப்பிவிட்ட பாவி என்று உலகம் என்னை பேசுமோ
என்னாலதான் அண்ணன் காட்டுக்கு போனான் என்று உலகம் என்னை பழி தூற்றுமோ என்று தன்னுடைய செல்ஃப் பிரஸ்டீஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அதை போல அந்த சுய கௌரவத்தில் அவனுக்கு ரொம்ப அக்கறை இருந்தது. அதனாலதான் அவன் நந்தி கிராமத்துல தங்கி இருந்த போது சூரியோதயத்திற்கு முன்பு அந்த சரையு நதியிலே குளித்து விட்டு தன்னுடைய நந்தி கிராமத்துக்கு வந்து விடுவான். ஏனென்றால் சூரியன் வந்த பிறகு ஊர் விழித்துக் கொள்ளும், எல்லோரும் சாலையிலே நடமாடுவார்கள். அப்போது எல்லோரும் என்ன சொல்வார்கள், அண்ணனை காட்டுக்கு அனுப்பிய பாவி போகின்றான் என்று சொல்லிவிடுவார்களோ என்று பயந்து சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து சரையு நதியிலே குளித்து தன்னுடைய நித்திய கருமங்களை முடித்துவிட்டு நந்தி கிராமத்துக்கு திரும்பி விடுவான் என்று அறியும் போது சகோதரர்களுக்கு அப்படியே அந்த சுய கௌரவம் என்ற ஒன்றினாலேயேதான் இப்படி கடமையாற்றுகிறார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனா நண்பர்களிடையே அப்படி இல்லை. பானுமதி துரியோதனுடைய மனைவி, கர்ணன் துரியோதனுடைய தோழன், இருவரும் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கும் போது துரியோதனன் வருகின்றான் என்று பானுமதி எழுந்தாள். ஓ, ஆட்டத்தில் நீ தோற்று விட்டதாக இவன் நினைத்து கொண்டு, ஓ நீ தோற்று விடுவாய் என்று என்னை பாதியிலேயே ஆட்டத்தில் விட்டு விட்டு செல்கிறாயோ என்று அவளுடைய மேகலையை பற்றி இழுத்தான். மேகலை மணிகள் அருந்து கீழே விழுந்தன. அப்ப துரியோதனன் கேட்கின்றான், எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்கின்றான். அதிலே ஒரு நுட்பத்தை புலவர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். கீழே விழுந்தவை எல்லாம் மணிகள், முத்துகள். அவற்றை எடுப்பதற்கு கை நடுங்காமல் இருக்க வேண்டும். எடுத்து நூலிலே கோர்ப்பதற்கும் கை நடுங்காமல் இருக்க வேண்டும். எப்போது கை நடுங்கும்? முதுமையிலே கை நடுங்கும். அதிகமாக கோபப்பட்டால் ஸ்டென்ஷன் சொல்றோமே, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோமே, அப்போது கை கால்கள் நடுங்கும். தன்னுடைய மனைவியின் மேகலையை பிடித்து இழுத்தவன் துரியோதனன் என்று அவன் தவறாக நினைத்தால் அவன் கை கால்கள் நடுங்கும். அதை அவன் குறிப்பா வாயால சொல்லல. நீ உண்மையான நண்பன், நீ அவளை சகோதரியாக நினைக்கின்றாய், அந்த உரிமையினால் பற்றி இழுத்தாய், அதை நான் தவறாக நினைத்து கொள்ளவில்லை, ஆகவே எடுக்கவோ கோர்க்கவோ என்று சொல்லும் போது அங்கே நட்பினுடைய பெருமை தெரிகிறது. இன்னைக்கு ரொம்ப நான் வருத்தமா சொல்கின்றேன். பண்டைய காலத்துல தாய் அன்பு சிறந்தது, தந்தை அன்பு பெரியது, அத்தையனுடைய அன்பு அளப்பரியது, மாமாவினுடைய அன்பு மாண்பு மிக்கது. ஆனால் இப்போது நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பாருங்கள். எல்லா குடும்பங்களுமே ஒரு அந்த காலத்து வியட்நாம் வீடு போல இருக்கிறது. யாருக்குமே புரிதல் இல்லை. மனவிலக்குகள் அதிகரித்து விட்டன. குடும்பம் பிளவுபட்டு விட்டது. நீங்க தாயன்பு சிறந்தது, தந்தை அன்பு சிறந்ததுன்னா தாயும் தந்தையும் வைத்தா எல்லோருமே குடும்பம் நடத்துகிறார்கள். தாய் இருப்பது முதியோர் இல்லத்துல, தந்தை இருப்பது இன்னொரு அனாதமை ஆசிரமத்துல. அங்க கூட இருவரும் சேர்ந்து வாழவில்லை. இவர் குடும்பம் எதற்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது? 3 எழுத்து தான். அது காதல் இல்ல, அன்பு இல்ல, பணம். பணம் என்ற ஒன்றுக்காக எல்லோருமே பறந்து கொண்டு இருக்கும் போது குடும்பத்திலே எங்கே அன்பு வரப்போகிறது? அந்த காலத்துல இருக்கலாம், அல்லது எக்ஸெப்ஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் எ ரூல் என்று சொல்கிறார்களே, அதுபோல விதி விலக்குகள் இருக்கலாம். விதி விலக்குகள் என்றைக்குமே சட்டம் ஆகாது. அதனால குடும்பங்கள் இப்போது பணம் சம்பாதிக்கின்ற ஒரு நிறுவனங்களாக மாறிவிட்டன. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி என்ற ஒரு பழமொழியை போல கொண்டு வந்தால்தான் மனைவி என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. சம்பாதிக்காத கணவனை யாரும் விரும்புவதில்லை. மனைவி கொஞ்சம் அதிகமாக சம்பாதித்தால், அவள் உயர்ந்த பதவிக்கு போனால் மனவிலக்கு கோருகின்ற கணவன்மார்களும் இன்றைக்கு உண்டு. ஏனென்றால் அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் என்று. நான் யார் பெயரையும் குறிப்பிடாம சொல்றேன். ஒரு புகழ்பெற்ற பாடகி, அவருடைய கணவர் தன்னுடைய மனைவி புகழ் பெறுவது, மேடைகள்ல மாலைகளை அவள் சூடிக்கொள்வது கூட போகின்ற இவருக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். பெயரை சொல்ல விரும்பவில்லை. இப்படி இதெல்லாம் வெளியே தெரிகின்ற செய்தி. வெளியிலே தெரியாத வேர்கள் என்பது போல குடும்பங்கள் இன்று புறையோடி கிடக்கின்றன. யாருக்குமே ஒற்றுமை இல்லை. ஒருவருக்கொருவர் யார் உயர்ந்தவர்கள், யார் புகழ் பெறுவதில் சிறந்தவர்கள் என்ற ஓட்டப்பந்தயம் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நண்பர்கள்தான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இது போல அந்த ராமாயணத்திலே வருகின்ற சகோதரர்களுக்கு அன்பு காட்டுவது கடமை. அவ சுமித்திர சொன்னால, தம்பி எனும்படி என்று. லட்சுமணா, நீ போறது தம்பின்னு போகாத. ஏன்னு சொன்னா அந்த மாதிரி தம்பின்னு சொன்னா உனக்கு பிரஸ்டீஜ் வரும்.
நீனும் தசரதனுடைய மகன் என்று அங்கே நீ அங்க கெத்து காட்டுவ. அதனால அடியாரின் ஏவல் செய்தி, ஒரு அடியவன் போல போ. அப்படின்னா சகோதரனாக போகாதே, அன்பு காட்டுகின்ற ஒரு அயலானை போல போ என்று சுமித்திர சொன்னதுல அர்த்தம். அதனாலதான் தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்காத சிறப்பை ராமன் தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கின்றான். குகனுக்கு கொடுக்கின்றான், சுக்ரீவனுக்கு கொடுக்கின்றான், வீடனுக்கு கொடுக்கின்றான். குகனோடும் ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம், எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னொடும் எழுவரானோ என்று சொல்லி புகழரும் காணம் தந்தான் புதல்வரால் எந்தைன்னு சொல்ல. இப்படிப்பட்ட சிறப்பை இந்த காட்டுல எனக்கு கொடுத்தவன் யார் தெரியுமா? என் தந்தைன்னு சொல்ல, உந்தை. அதான் அங்க சிறப்பு. அதனால ஒரு வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கிறது, வசுதேவ குடும்பகம். இந்த குடும்பம் இருக்கிறதே அது வசுதேவன். வசுதேவன் என்றால் வைணவத்துல விஷ்ணுவனுடைய மூல அம்சம், அதுதான் வாசுதேவம். அந்த வசுதேவனுடைய அம்சமாக இந்த உலகம் இருக்கிறது. இங்கே இருக்கின்ற எல்லோரும் அவனுடைய குழந்தைகள். இதுல கருப்பர்கள் என்றோ, வெள்ளையர்கள் என்றோ, இந்தியர்கள் என்றோ, அமெரிக்கர்கள் என்றோ, ஆண் என்றோ, பெண் என்றோ, செடி என்றோ, கொடி என்றோ, மாடு என்றோ, அல்லது நாய் நரி என்றோ பேதம் இல்லை. எல்லோருமே வசுதேவ குடும்பகம் அப்படின்னு ரிக்வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதுக்கு முன்பே நம்முடைய தமிழ் வேதம் சொல்லிற்று, யாதும் ஊரே யாவரும் கேளிர். எல்லோரும் என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள். அதனால நண்பர்களுக்காக நஞ்சை கொடுத்தாலும் உண்பவர்கள் தமிழர்கள். அவர்கள் தமக்கென முயல மாட்டார்கள், பிறர்க்கென முயலுவார்கள். தமக்கென முயலுவது ஒரு கடமை. அப்பாவை காப்பாற்ற வேண்டும், அம்மாவுக்கு சிறப்பு செய்ய வேண்டும், அது கடமை. ஆனால் நண்பனுக்கு உதவ வேண்டும். உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று வள்ளுவர் சொன்னது போல, அந்த நட்பு என்ற பண்பு இந்த உலகத்திலே வந்துவிட்டால், கம்பன் சொல்வது போல போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. இன்னைக்கு ஏன் நட்பு இல்லை? இப்ப பக்கத்து நாட்டுக்கும் அதுக்கு அருகே இருக்கின்ற இன்னொரு நாட்டுக்கும் நட்புரிமை இல்லை. போட்டி பொறாமை, யார் வல்லரசு ஆக வேண்டும் என்ற போட்டி தான் இந்த உலகம் முழுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால சுடுகாட்டு எலும்பை சோதித்து பார்த்தால் வடநாட்டு எலும்பென்று தெரியுமா, தென்னாட்டு எலும்பென்று தெரியுமா, அமெரிக்கன் என்று தெரியுமா, ஐரோப்பியன் என்று தெரியுமா? எல்லாம் ஒரே எலும்புதான். அப்படி ஒன்றாக ஓர் குலமாக நினைக்க வைப்பது எது தெரியுமா? சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவம் தான் நட்பாக மாறும் போதுதான். சகோதரத்துவம் குடும்பத்துல இல்ல, குடும்பத்துல அன்பு இல்ல. ஆனால் அன்பே இல்லைன்னு சொல்லல, இங்க உண்மையான அன்பை அதிகம் தருவது என்ற ஒரு வார்த்தை இருப்பதால், உண்மையான அன்பை நாம் பெற நண்பர்கள் தான் நமக்கு உதவியாக இருக்கிறார்கள். அந்த நட்பு நம்மோடு மட்டும் அமைந்து விடாது, உலகம் முழுவதும் பரவினால், எல்லா நாடுகளுக்கும் பரவினால், இந்த நாடு என்றைக்குமே அமைதி புறாக்கள் பறக்கின்ற உலகமாக இது மாறிவிடும். போர் ஒடுங்கும், எல்லாரும் எல்லாமும் பெறுவார்கள். இங்கு இல்லாமை இல்லாத நிலை மலரும். ஆகவே குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா அல்லது நண்பர்களிடையே அன்பு இருக்கிறதா என்ற இந்த பட்டி மண்டபத்திலே என்னுடைய தீர்ப்பாக இவர்களுடைய வாதங்களை வைத்து, இவர்கள் இத்தகைய வாதங்களை சிறப்பாக 2 அணியரும் வைத்தார்கள். இதுல எவர்களுடைய வாதம் வலிமையானது, சிறப்பானது என்று பார்க்கும்போது, உண்மையான அன்பை நாம் பெற பெரிதும் உதவுவது நட்பே என்று கூறி எனது தீர்ப்பை நான் வழங்கி, எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய நம்முடைய தமிழ் மொழி பண்பாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் எனது மதிப்புக்குரிய ஹரிகிருஷ்ணன் முத்துசாமி ஐயா அவர்களுக்கும், இதை சிறப்பாக வழி நடத்துகின்ற அந்த இளைஞர் குழுவுக்கும் மற்றும் இந்த பட்டிமண்டபத்திலே சிறப்பாக பங்கெடுத்து தங்களுடைய வாதங்களை ஆணித்தரமாக வைத்த அத்துணை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.